முருகா, கந்தா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அருமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. வணக்கம் சாமி. வாய்ஸ் கேக்குதுங்க சாமி. இதுவா இருக்கு, அதுதான் இப்போ வந்துடும். இப்ப கனெக்ட் பண்றேன். சரிங்க சார். நெட்வொர்க் சாமி லைன்ல வருவாங்க. வெயிட். வினோத் கேக்குதா?
கேக்குதுங்க சாமி. சொல்லுங்க. நேற்று காலையில இருந்து சிக்னல் நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு வீட்டுல. சரி, நன்றிங்க சாமி. வினோத், வணக்கம் சாமி. வணக்கம். நாம் நம்மை அறியாமலே செய்யும் பாவங்கள் என்னென்ன சார்? இந்த பாவ புண்ணியங்களில் ம், பாவங்கள் நமக்கு தெரியாமலே செய்யறோமா? ம், தவிர்ப்பது. ம். Okay. எப்படி கேக்குறீங்க வினோத்? நம்மை அறியாமலே நாம் செய்யும் பாவங்கள் என்ன? இல்லை இதெல்லாம் பாவம்னு தெரியாமலே நிறைய பாவத்தை செய்யறோமா? ஆமா. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? நாம் செய்ய ம். முதல்ல பாவங்கிறதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு விஷயம் நீங்க ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு போன்ல இந்த ஜூம் டவுன்லோட் பண்றேன். அதுல என்ன போடணும்? ஜூம் ஆப்னு போடணுமா? எப்படி மீட்டிங் ஆப்னு? ஆமா சாமி, Zoom மீட்டிங் ஆப். ஓகே. இதுல வரையான இன்னொரு போன்ல சிக்னல் வருதான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட பேசிட்டு. சரி. இது எவ்வளவு காசு? ஒரு கொடூரமான வன்மம்னு வச்சுப்போம். கொடூரமான வன்மம்னா ஒரு ஒரு மனைவி மேல் சந்தேகப்படுகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அவரோட கற்பனை எல்லாம் எல்லையை தாண்டி போகும். அந்த வன்மை என்ன ஆகும்? ரொம்ப உயிரை கொள்ளும் நிலைக்கு போகும். ஏன்னா அதுக்கு சமாதானமோ தீர்வோ செய்யற அளவுக்கு ஆற்றலும் அறிவும் கிடைக்க அவருக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கு. அவர் நினைப்பு தான் எல்லாமே தான் தான்ற ஒரு முடிவுக்கு வருவாரு. அவர் கவனம் அவரோட தாண்டி போகும். ஏன்னா அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்ச உடனே மனைவியை தொட்டு அவர் யார் மேல பண்றாரோ அவங்க சாமி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க சாமி. கண்டினியூஸா கேட்கல. உங்க வாய்ஸ் கேக்குதுங்க சாமி. இங்க சிக்னல் கரெக்டா இருக்கா? இப்ப நீங்க பேசுறது கேக்குது. சரி. அதான் வினோத். இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சந்தேக புத்தினால அவருக்கு கற்பனை எல்லை மீறி போய்கிட்டே இருக்கு. அவரு
அங்க அவனோட ஒப்பிடுவாரு, அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடம் போவோம். இப்படி பல கோணங்கள்ல அவர் போயிட்டே இருப்பார். இது வன்மையாய் வன்மையாய் அவர் ஆத்திரம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் ஒன்னா சேர்ந்து. இப்ப இதனால இவரும் நாசமாவறார், அவரை சார்ந்தவங்களும் நாசமாவறாங்க, எல்லாமே நாசமா போகுது. இந்த தருணத்துல அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிராப்தத்தின் வாயிலாக ஒரு குருவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த இடத்துல குரு என்ன செய்யணும் பாருங்க. அவருக்கு சந்தேக பூர்த்திக்கு உபதேசம் கொடுத்தா தாங்காது. அந்த அம்மாக்கோ கோபம் தாபம், என்ன அவமானப்படுத்திட்டான் அசிங்கப்படுத்தினான், அவங்க தன்மான உணர்வுன்னு உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களும் அமைதியாக மாட்டாங்க, இவரும் அமைதியாக மாட்டார். அமைதினா நம்ம ஒரு சொற்கள் எல்லாம் பயனளிக்காது, கண்டிக்கிறதும் பயனளிக்காது. விட்டா நம்மளை அவமதிப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, நீ யார் யான்னு கேள்வி கூட கேட்பாங்க, நீ வேலையை பார்த்துன்னு போயான்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவங்களோட எதிர்மறை விஷயங்கள் அனைத்தையும் நம்ம விட்டு விட்டு கேக்கு சாமி. விட்டு விட்டு கேக்குதா வினோத்? இப்ப கிளியரா இருக்கா வினோத்? இப்ப கிளியரா இருக்கு சாமி. ஓகே ஓகே. இது காலையில இருந்து என்னன்னு தெரியல வினோத், இங்க வீட்டுல சிக்னல் ப்ராப்ளம், காலையில இருந்து எல்லாமே நெட்டு மட்டும் ப்ராப்ளம், மற்ற சாதா கால் நல்லா இருக்கு. அதுதான் இப்ப நல்லா கேக்குங்க சாமி. இப்போ இந்த வன்மையான சூழல்ல அவர்கள் ரெண்டு பேரையும் நீங்க அமைதிப்படுத்தணும்னா ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம வாங்கணும். அவங்களோட ஃபோர்ஸ், அவங்களோட தாக்கம் எல்லாத்தையும் நம்ம வாங்கின பிறகு, அவங்களோட எனர்ஜி தீர்ந்த பிறகு, அவங்களோட சக்தி எல்லாம் பலவீனமாயி அவங்க சோர்ந்து தளர்ந்து அழுகுற சமயத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இந்த வேகம் இதெல்லாம் ஏன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் பாவம். இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்லது செய்யறேன்னு சொல்லி போயிட்டு அது கெட்டதா முடியும். அதே மாதிரி இப்ப தன் விருப்பத்துக்காக பசங்களை கட்டாயப்படுத்துறது, மற்றவங்களை கட்டாயப்படுத்துறது, ஆனா அதுதான் நல்லதுன்னு நாம முடிவு பண்றது, அது அவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம நமக்கு நல்லதுன்னு படுறதையே மற்றவங்களை செய்ய வைக்கிறது, திணிக்கிறது, இதெல்லாம் நான் நல்லதுதானே செஞ்சேன்னுவாங்க, ஆனா அதனோட பலன் தீமையாக அமையும். இப்ப பாருங்க, இவங்களோடது எல்லாமே தீமை. ஆனா அவங்கள்ட்ட நான் சம்பந்தப்பட்டதுன்னா, ஒரு குரு சம்பந்தப்பட்டதுனால அவங்க வேட்கை விரக்திகள் எல்லாம் போய் தளர்ந்து தெளிந்து திரும்பவும் அவங்க வராங்க. நன்மை இது. ஆனா இப்ப நம்ம அலசி குத்தமா குத்தமா இவங்க தப்பு ஆறாயிரத்து முதல்ல பாத்தீங்கன்னா காரணம் இருக்கு இப்படின்னு. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சாமி. ஆமா, இப்பயும் கேட்கலங்க சாமி. வினோத் இப்ப கரெக்டா இருக்கா? வினோத் இப்ப கேக்குதா? கேக்குங்க சாமி. இது சிக்னல் திடீர்னு பிரேக் ஆகுது, அப்புறமா சரியாகுது. இப்போ நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏன்டா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாவம் விஷயம் அல்ல. இந்த மனம் விரும்பாத செயல் தான் பாவம். இந்த மனம் விரும்புகிறதா விரும்பவில்லையா என்பதை அறியும் திறன் இருந்தா போதும். நன்மைதானே செய்ய போனேன், ஆனா அது தீமையா அமையுதுன்னா
உங்களுக்கு நன்மைன்னு தெரிஞ்சது, ஆனா அவங்களுக்கு அது தீமையா விளையுமா நன்மையா விளையுமான்னு தெரியாததுனால அது பாவமா மாறுது. நீங்க அவங்களுக்கு நான் நன்மை தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அது தீமையா போய் சேரும். அப்போ நீங்க செஞ்ச நல்ல விஷயமும் அவங்களுக்கு பாவமா ஆயிடும். நிறைய பேர் தன் மனைவி மக்கள் எல்லாரும் விஷயத்துல நிறைய தவறுகள் இப்படி நடக்கும். பசங்க ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லது செய்யறோம் நல்லது செய்யற பேர்ல அவங்களுக்கு கெட்டது செய்வாங்க. உங்களுக்கு நல்லது செஞ்சுப்பீங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு கெட்டது செய்வீங்க. இங்க அந்த குரு பாருங்க, 2 பேரோட வேட்கையும் அந்த வன்மையையும் அவரு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்து உள்வாங்குறார். அதை தணிக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில சில வார்த்தைகள் சொல்றாரு, இல்லைன்னா அவங்களே அவங்களுக்குள்ள பாத்துக்கிறாங்க. அந்த தருணத்தை கடக்க வைக்கிறார். இதுல அவர் அந்த வேட்கையும் விரக்தியும் வாங்கிக் கொள்கிறார். வாங்கிட்டு விட்டுறாரு. ஆனா இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா இது சுமைதான், இது தேவையற்ற விஷயம்தான். அவங்க பிரச்சனை தானே, இதை நம்ம ஏன் தலையிடணும். ஆனால் அவர் கண் முன்னே நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதை தெளிவுபடுத்தணும், இல்லை அவங்களை வாழ வைப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்தாக வேண்டும். ஏன்னால் ஈசன் அங்க இருந்தால் விட்டு விட்டு போவானா? போக மாட்டான். அவங்களை காப்பாற்றுவதற்காக ஏதாவது ஒன்று செய்வான். அதே போலத்தான் அந்த இடத்தில் குருவும் அதை செய்தாக வேண்டும். அதனால இந்த பாவம்ன்றது எப்படி அறியாமல் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போறோம் எதாச்சும் ஒரு எறும்பை கொண்டோம், ஒரு உயிரை கொண்டோம், ஏதோ ஒன்று வச்சுன்னு வைங்க. இந்த தெரியாத செய்த தவறு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். தெரியும் போது அவங்கள அறியாம, முருகன் நான் வேணும்னு செய்யல, இந்த மாதிரி போனேன் எதாச்சியா நடந்துச்சு என்ன மன்னிச்சிரு முருகன், அவங்கள அறியாம நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே கூட இதை செய்வீங்க, ஆனா உங்களுக்கே அது நினைவில் இருக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுன்னா உடனே அந்த தருணத்துல எல்லாரும் மன்னிப்பு கேட்பாங்க கடவுள்கிட்ட. இல்ல இந்த தவறு செய்யறது அவங்களுக்கு ஒரு பிடிச்சு போய் ஒரு இது ஆயிடுச்சுன்னா அவங்களோட கோணம்லாம் வேற பக்கம் போகும். நீங்க இந்த சைக்கோ எல்லாம் என்னன்னா, அந்த தப்பை ரசித்து விட்டார்கள் என்றால் அவங்க சைக்கோ, மனநோயாளி. இவ்வளவுதான், பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த தப்புன்னு உணர்ந்து திருந்தி இல்ல இல்ல அடுத்த முறை இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க மனிதர்களாக அவங்க இயல்பாக இருப்பாங்க. இந்த தப்பு பண்றதே ரசிச்சு, தப்பு பண்றதே நம்மளுக்கு ஒரு சக்தியாகி, தப்பு பண்றதுதான் நான் வழக்கம், அதுதான் நான் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்ற இந்த சைக்கோ அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, இது ஒரு போதை. அவங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து அதை செய்ய செய்ய அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வேகம் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த வேகம் அதிகமாகும் போது அவங்களுக்கு என்னமோ நாம ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஆயிட்டோம், ஒரு எனர்ஜெட்டிக்கா மாறிட்டோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. இதுல வந்து பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போறது வந்து ரொம்ப இது. சாதாரணமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயல்பாவே மனிதனோட இயல்புன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே அந்த சாடிஸ்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல அடுத்தவங்களை துன்புறுத்தி இன்பம் கண்டு கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த மனமாகப்பட்டது விருப்பு வெறுப்பு காலாகி இருக்கிறதுனால அன்பு இல்லை. இந்த அன்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு வாழ்க்கையில சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லாமல் போகுது. இப்போ யாருக்கு எல்லாருக்கும் வாழ்வாதாரம், பணம், காசு, சொத்து, சுகம், உறவுகளின் பந்தம், பையனுக்கு எல்ஐசி பில்டிங் வாங்கணும், பொண்ணுக்கு டாடா பிர்லா கிட்ட பொண்ணு எடுக்கணும், அப்புறம் படிக்கணும், பெரிய பெரிய எல்லாம் சிஇஓ ஆயிடணும், கலெக்டர் ஆயிடணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். இவங்க கனவுகள் இவங்க ஆசைகளுக்கு நேரம் சரியா இருக்கு. எங்க கடவுள்கிட்ட போய் இப்ப கடவுள்கிட்ட போய் சும்மா வணங்குனாவே வேண்டுதலுக்கு தான் வணங்குவான். எனக்கு இதை கூட அதை கூட இப்படி கூட அப்ப கூட நீ கூட நாளைக்கு கூட இந்த நிமிஷம் கூட இல்ல 3 நாள் பொத்து கூட இந்த மாதிரிலாம் கேட்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை வணங்கி நின்றால் அன்பு வளரும். வேண்டிக்கிட்டே இருந்தா என்ன, மனம் வேகம்தான் வளரும். வேண்டுதல், விரக்தி, ஏமாற்றம் நடந்தா உற்சாகம் இப்படின்னு ஒரு மாயை வலைன்னு சொல்றதை விட இந்த மனதாலேயே பெரும் போராட்டத்துக்கு ஆளாயிடும்.
இந்த மனதிலேயே எப்போதும் வன்மையா ஆத்திரமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உடல் துன்பப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இது அவரவர் பிராப்தம்னு சொல்லிட்டு நாம அமைதியா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அவர் விரும்பினது அவருக்கு நடக்குது, அவ்வளவுதான். அவரே வலி தாங்க முடியாம எப்பனா அப்பா சாமி கடவுளே என்னை மன்னிச்சு இப்ப எனக்கு வலியை போக்குன்னு சொல்லி அவரே கேட்டாருன்னா அப்போ கொஞ்சம் மாறும். திரும்ப மறுநாள் திரும்ப அதே பழையத்துக்கே போயிடுவாரு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்க எல்லாம் பயங்கர மேதாவிகள். கடவுள்கிட்டயே ரொம்ப டெக்னிக்கா டீல் பண்ணுவாங்க. அதனால கடவுளும் கம்முன்னு கண்ணு மூடின்னு இருப்பார். நம்ம எது சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்லை. அவன் சொல்றது மட்டும் தான் நாம கேட்கணும். இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் சொல்றத மட்டும் தான் நாம் கேட்கணுன்றது அவன் சுபாவமா இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமான் கண்ணு மூடி உட்காந்து பார்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கப்போ, வாங்கிக்கியா சமுதமா போ. இந்த மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த தன்னை விட தன்னை மீறி இப்ப எல்லாரும் வாழ்க்கையில நான் வாழணுன்றதுக்காக தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறாங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் வசதியா வாழணுன்றதுதான் எல்லாரோட நோக்கம் இல்லையா? ஆனால் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சரியான பாதையை கைவிட்டு தவறான பாதையோ குறுக்கு வழியோ ஏதோ ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சீக்கிரம் பண்ணிடணும், உங்களுக்குன்னு பொறுமையா வளரணுன்றது கஷ்டம். எல்லாருக்கும் கஷ்டம் தான் அது. வாழணுன்றதுக்கு ஆரம்பிச்சு கட்சியில தன் வாழ்க்கையே இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க. எல்லாருக்கும் என்ன, தன்னை விட நான் வாழ்றதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன், இதுக்கெல்லாம் கிட்ட வந்தேன். ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு, இவங்களோட பணம் பெருசாயிடுச்சு, அந்த பதவினா பதவி பெருசாயிடுது. எனக்காக ஆரம்பிச்ச விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்காக நானுன்னு மாறிடுற நிலைமை ஆகி போயிடுச்சு. அங்கதான் அவங்க தன் நிலையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் பாவ கணக்குல தான் போகும், புண்ணிய கணக்குலாம் வருது. இப்போ அவங்க செய்யற நல்ல காரியங்களால இந்த பாவம் பேங்க்ல இருந்து ஒரு 2% குறையும், திரும்ப மறுநாள் செஞ்சாங்கன்னா திரும்ப அந்த 2% ஏறும். இப்படி இந்த ஒரு பேலன்சிங்ல வாழ்க்கை ஓடும். அந்த நிலைமைக்கெல்லாம் போகாம பார்த்துக்கணும். அன்பு வளர்க்குற வழியை நான் கண்டிப்பா செய்யணும். நீ உன் வாழ்க்கையில என்ன வேணா தேடு, அவ்வளோ பணம் காசு பத்து பொருள் பதவி என்ன வேணா தேடு. ஆனால் அன்பை வளர்ப்பதற்காக தினமும் காலை மாலை கட்டாய வழிபாடு செய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கட்டாய வழிபாடு மட்டும் செய். இதுல பிரார்த்தனை நேரம் தனியா ஒதுக்கிக்கோ. இந்த வழிபாடு கடவுளுக்காக செய்கிறேன். நீ மற்றபடி நீ இயல்பா என்ன நல்லது பண்றியோ கெட்டது பண்றியோ, நியாயமோ தர்மமோ தர்மமோ அதெல்லாம் உன் பிரச்சனை. ஆனால் இந்த அன்பை வளர்ப்பதற்காக ஏதாவது கடவுளுக்காக இந்த ஐவகை வழிபாட்டை கட்டாயமா செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த அன்பு வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நிறைய நன்மைகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் குறையும். அறிஞ்சு பண்றது, அறியாம பண்றது, தெரிஞ்சு பண்றது, தெரியாம பண்றது, இதெல்லாம் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அது சரின்னு நினைக்கிறது தான் அறியாமை செய்யும் தவறுகள்னு சொல்றது. கரெக்டா வினோத்? இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அது சரி, நான் என்ன செய்யறேனோ அதுதான் ரைட்டு ஆமாங்க. அப்படின்னு சொல்லி நாமளே முடிவு பண்றதுனால இது தப்பா சரியா பாவமா புண்ணியமான்னு தெரியாது. இது எனக்காக செய்யறேன்னா அவருக்காக செய்யறேன்னா தெரியாது. சோ இங்க முடிவு பண்றது நியாயமோ தர்மமோ நல்லதோ கெட்டதோ பாவமோ புண்ணியமோ இல்ல, அவன் சிந்தனை. எல்லாம் சொல்லணும்னா அகங்காரம்னு சொல்லலாம். அது முடிவு பண்ணா கண்டிப்பா எதுவும் நன்மையா இருக்கு. இவ்வளவு கவனமா பார்த்து யாரும் இல்ல சாமி வாழ்க்கை வாழ முடியும், நீ என்ன சுலபமா சொல்றிய, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சத்தியம் இல்லைதான், சிரமம் தான். ஆனால் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. நீங்க முயன்றீங்கன்னா முடியாது ஒண்ணும் இல்லை. சி, இப்ப பாருங்க, எப்போதும் தன்னை பத்தியே சிந்திக்கிற நிலைமைதான் மனிதனோட வாழ்க்கை. இது 24 மணி நேரமும் இந்த மனமாகப்பட்டது பாத்தீங்கன்னா ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு.
சிந்திக்காம இருக்க முடியல. நல்லது ஓடுது, கெட்டது ஓடுது, இவரு இது வருது, அவருது வருது. சதா உழைச்சி 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 கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, ஆசை, பாசம், சுகம், துக்கம் இப்படின்னு இந்த குணாதிசயங்கள் மட்டும்தான் நான் என்ற நிலைக்கு போயிடும். அப்புறம் இந்த நிலைமையில நின்று வாழும்போது மனுஷனுக்கு என்ன தோணும்? நான் தான் எல்லா முடிவு எடுக்கிறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்றது இயல்பா வந்துரும். ஏன்னா இந்த உடல்ல இருக்கிற விஷயங்கள் வெளிப்படுது இல்லையா? இப்ப நீங்க உண்மையான இடத்துக்கு, அன்பான இடத்துக்கு போறான்னு வைங்களேன், இப்ப இந்த உடல் அமைதியாகவும் சமாதானமும் மென்மையாகும். அந்த மென்மை உங்களுக்கு ஏற்கிறதுக்கு கூட கொஞ்சம் நாள் ஆகும். மென்மையானா கூட பயம் வரும். ஐயோ என்னடா இது, நம்ம இப்படி இல்லையே, நம்ம எப்போதும் உக்கிரமா ஆத்திரமா இருக்கணும், அதுதான் நம்ம பவர் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வேகமா இருக்குது. ஆனா இது நன்மை செய்தா தீமை செய்தான்னு அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா தீமை தான் செய்யும். ஸோ எப்போதுமே இவங்களுக்கு தன்னை அமைதிப்படுத்தவோ சமாதானப்படுத்தவோ தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு, பழி, பாவம் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க அடுத்தவங்க மேல பழி சொல்றீங்க, புரளி சொல்றீங்க, கோல் சொல்றீங்களா, அதுவே பாவம். அது திரும்ப உங்களுக்கு சிம்பிளா பிறங்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பழிப்பது, இவன் தான் காரணம், இதனால தான் நான் ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்க பாருங்க, அதுவே பாவம். இது அறியாம செய்யற தவறுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அறிந்து ஒருத்தர் மேல் பழிப்பது என்பது உண்மையாக இருக்கு. யாரை கேளுங்க, மத்தவங்களை குற்றம் குறை சொல்றது ரொம்ப சுலபமா சொல்லுவாங்க. அப்புறம் கோல் சொல்றது அதை விட, அப்புறம் புரளி பேசுவது. இதெல்லாம் உங்க மனதை குழப்பத்திலே வச்சுக்கும். தெளிவடைய செய்யவே செய்யாது. அப்போ உங்களுக்கு தெளிவா இல்லைன்னு சொன்னா நீங்க எது சரி எது தப்புலாம் உங்களால முடிவு பண்ண முடியாது. அந்த தருணத்துல உனக்கு என்ன சரின்னு படுறதோ அதுதான் சரி. அது உனக்கு பாசிட்டிவா தோணுனா பாசிட்டிவ், நெகட்டிவா தோணுனா நெகட்டிவ். ஸோ எல்லா முடிவுகள் நீங்களே எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த உண்மையோ இதன் நியாய தர்மத்தையோ சரி தவறெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு திறன் இல்லை. அப்போ இந்த அறியாமை செய்வதுன்றது சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அறியாம செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் நடைமுறை வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அவங்கள அறியாம செஞ்சா நீங்க ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் இடிச்சிட்டாங்கன்னா பாருங்க, சாரி சார், கவனிச்சுக்கல, சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, டக்குன்னு அவன் வருது. இதே இடிச்சிட்டு "ஏய் நான் இப்போ பா" அப்படின்னு ஒரு தெனாவட்டா அவர் கோபமா முறைச்சிட்டாருன்னா இவங்கள திரும்பி கோபமா முறைக்கிறாங்கன்னா இதெல்லாம் அகங்காரம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு, சண்டை நடும். ஆனா இயல்பா சாரி கேட்குறது எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த ரிப்ளைவை பொறுத்து அது சூழ்நிலை மாறும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த அறியாமை செய்யும் தவறுகளுக்கு உடனுக்குடன் எல்லாரும் மன்னிப்பு கேட்க தான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா தனக்கு தேவை, தன்னை கட்டுப்படுத்த முடியல, இது எனக்கு நல்லது நடக்குது, இப்படிலாம் அதில் கிடைக்கும் நன்மைகளை பத்தி ஆதாயங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாவமாவது புண்ணியமாவது, தர்மமாவது அதர்மமாவது, நியாயமாவது அநியாயமாவது, இங்க எவன் இருக்கிறான் அந்த மாதிரி, ஆனா ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா யாருக்கும் நான் அப்படி இருக்கணும்ன்ற நினைப்பு இல்லை, மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. மனைவி அவ்வளவு குத்தம் கணவன் மேல் சொல்வார். கணவன் இவளை நம்பி தன் வாழ்க்கை இதுதான் கௌரவம், இதுதான் குடும்பம், இதெல்லாம் அனுசரிச்சு போனாதான்றதுக்காக எல்லாத்தையும் தவறுக்கும் தான் தான் பொறுப்புன்ற மாதிரி பேசுவோம். அவனுக்கு தெரியல, இல்ல தெரியும், வேற வழி இல்லைன்றதுனால. ஆனால் இதெல்லாம் நாம் இதுக்கு எல்லாம் பேசுறோமே, இதுக்கெல்லாம் நாம் தகுதியானவங்களா, நாம இதன்படி நடந்தோமான்னு பார்த்தா இல்ல, நான் இப்படிதான் நீ அப்படி இரு. எல்லாரோட நோக்கமும் இதுதான் உண்மை. நியாயம், தர்மம், அநியாயம், நீதி, வீதி என்னெல்லாம் நேர்மறையா இருக்கோ அதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட இருக்கணும், தங்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துலதான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டு.
இது அனைத்தும் என்கிட்ட இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட இருக்குதா இல்லையான்றது அது அவங்க பிரச்சனை. ஆனா நான் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், நான் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது மட்டும்தான் இந்த தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், அறிஞ்ச பாவம், அறியாத பாவம் இப்படின்னு போக முடியும். நம்ம எல்லாத்தையும் வெளியேந்து தேடுறதும் வெளியேந்து எதிர்பார்க்கறதும் வழக்கமா கொண்டதுனால நாம என்ன செய்யறோன்றது யாரும் கவனிக்கிறது இல்லை. அடுத்தவன் என்ன செய்யறான்றது மட்டுமே எல்லாரும் கவனிக்கிறாங்க. எப்போது நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நீங்க பாவம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசாட்சி உண்மையை பேசும், சொல்லும் இது வேண்டாம், செய்யாது. உங்க மனம் இடம் கொடுக்காது. ஒரு இறுக்கம் வரும், ஒரு நடுக்கம் வரும், தவறுன்னு சொல்லும், ஒதுங்கி போக சொல்லும். இல்லைன்னா அந்த உள் உணர்வு உங்களை அந்த இடத்துல இருந்து விலக சொல்லும். இல்லைன்னா இது இப்படிதான் நடக்கும், இதற்கு நீ ஏற்றுக்கொண்டு நடந்துதான் ஆகணும், இதனால உனக்கு சிரமங்கள் வரும்ன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு இதுக்காகலாம் பெரிய சொற்பொழிவுலாம் நடக்காது. அந்த தருணத்துல ஒரு 4 வார்த்தைகளே உங்களுக்கு எல்லா கதையும் சொல்லிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நாம் தான் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு முயற்சிக்கும். இப்ப நம்ம வானத்துல இருந்து குச்சியில பூமியை பொழுது வந்துடல. எல்லாரும் இயல்பா பிறந்து வளர்ந்து இதே சுற்றுப்புற சூழலே இன்னைக்கு கடவுள் குரு என்ற பிராப்தங்கள்லாம் கிடைச்சதுனாலே நாம் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, இல்லைன்னா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குதானா இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், இதன்படி நடந்து பின்பற்றி வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறோம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் சொல்லி அந்த வாழ்க்கையும் கடவுளோட ஆசையினாலையும் அருளாலையும் நாம் நேர்மறையாக இயல்பாக வாழ்றோம். ஆனா இது எதுவுமே இல்லாதவன் தான் நல்லா வாழ்றான் சுவாமி, நம்ம எல்லாம் சிரமப்படுறோம்னு சில பேர் சொல்லுவாங்க. இருக்கலாம். சில உண்மையான இப்ப நம்ம சொன்ன மாதிரி நேர்மறையா வாழ்றதுக்கும் போது இந்த எதிர்மறை கூட்டத்துக்குள்ள நேர்மறையா நிக்கணும்னா அந்த இயக்கத்துக்குள்ள இருந்து நம்ம விடுபடும் போது சில தியாகங்களும் சில சகிப்புகளும் சில பொறுத்தலும் சில இழப்புகளையும் ஏற்க வேண்டும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, நானும் தப்பு பண்ணேன், அவங்க இப்படியே எல்லாரும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு எல்லாரும் பின் போயிட்டு இருக்காங்க. இப்ப நாம நிக்கிறோம் அந்த இடத்துல, தப்புக்கு பின்னாடி போவோம். கொஞ்ச காலம் கடினமா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் சரின்னு சொல்லி 4 பேர் நம்மளை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க அதனால அடைஞ்ச பயனையும் நாம கண்கூடா பார்ப்போம். அவங்க படுற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு எதெல்லாம் சுலபமா கிடைக்குதோ நாளைக்கு அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால வாழ்க்கையின் உண்மையை அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை போகணும், வாழ்க்கை வாழணும். இப்போ கடவுள் சொல்லியிருக்கான் இத்தனை நற்குணங்களை பற்றி நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கான். இப்ப எல்லாருக்கும் ஆத்திரம் இருக்கு, கோபம் இருக்கு, தாபம் இருக்கு, விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, ஆசை இருக்கு, பாசம் இருக்கு, சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, நீ நான் என்று ஒன்றின்ற பேதமைகள், ஆணவம், அகம்பாவம், அகங்காரம், தான்ற பெருவம், சுயநலம், பேராசை, இது அத்தனையும் முன்னவும் மனிதனாக இருக்கிறான். இதுல ஒண்ணு கூட இவன் கட்டுப்படுத்தவோ குறைக்கவோ வாய்ப்பு இல்லாத நிலை. உடனே என்ன பண்றான், தன்னை கட்டுப்படுத்தவோ இதெல்லாம் ஆளுமை செஞ்சு அவனை துன்புறுத்தும் போது மனைவி மக்கள் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு நீ நான் அதுன்னு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கடவுள் சொல்றான் பாருப்பா, இதெல்லாம் வழக்கமா இருந்தாலும் இந்த உலகத்துல நீ நின்று சொல். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், நல் ஒழுக்கம், பண்பு, இந்த ஆற்றல் நான் உனக்கு அளித்திருக்கிறேன். அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பரிவுபகாரமும் உங்களுக்கு அளித்திருக்கிறேன். இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஆளுமை செய்து அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையான அறிவையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கடவுள் சொல்றான். இந்த திறன் எல்லாம் உனக்கு இருக்குடா அப்படின்னு நீ உலகுக்கு சொல்லணும்னா அதன்படி நீங்க யோகமோ தியானமோ என்னை பின்பற்றி அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு இதை பற்றி புரிய வைத்து
இதெல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையும் உன்னிடம் இருக்கின்றது. உனக்கு எல்லாமே கொடுத்திருக்கான். எல்லாருக்கும் சமமா கொடுத்திருக்கான் கடவுள். விட்டு எனக்கு விட்டு உங்களுக்கு கேக்குது சுவாமி. சரி வினோத், இப்ப கேக்குதா? சாமி சரியா தான் கேட்டுட்டு இருக்குங்க சாமி, இவ்வளவு நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியல, அவங்களுக்கு ஏதோ விட்டு கேட்குது போல. சரி சரி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் இப்படி அது இயக்குகின்ற இயக்கத்துக்கு போகாமல் நின்று நீங்கள் எனக்கு பணிந்து நின்று என் இயக்கத்துக்குள் வாருங்கள்னு கடவுள் சொல்றார். இது இப்படிதான் இருக்கும் மாயையின் லீலை. இதன் பின் செல்லாதீர்கள், என் சொல்படி கேட்டு என்னை பின்பற்றி வாழுங்கள்னு சொல்றான். அப்போ எது தவறு, எது சரி, எது பாவம், எது புண்ணியம், எது தர்மம், எது அதர்மம்ன்றது இயல்பாவே உனக்கு வந்துடும். உள்ளிருந்து நானே வழிகாட்டுவேன். விட்டு விட்டு கேக்குது சுவாமி. நான் சரியா தான் வச்சிருக்கேன், மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கரெக்டா இருக்கா? சாமி கரெக்டா இருக்குங்க சாமி. அவங்க தெரியல, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. வேற யாருக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லுங்க. இல்ல எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? கிளியரா தான் சாமி கேக்குது. கிளியரா தான் கேக்குது இல்லையா? Clear ஆ தான் கேக்குது. சரி சரி. நீங்க கேளுங்க. அப்படி சப்போஸ் எதுனா இருந்துச்சுன்னா நீங்க திரும்பி ரெக்கார்டிங்ல கேளுங்க. அதான். அப்போ இதெல்லாம் ஆளுமை செய்யும், உங்களை வாழ விடாது. கண்ட கற்பனைகள், கண்ட விஷயங்கள் எல்லாம் தன்னை கட்டுப்படுத்தும் திறனை இழந்தவர்களாக ஆயிடுவீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, நினைச்சது பேசக்கூடாது, என்னோட இதுதான் முக்கியம் சொல்லி மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது. அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க அறியாம செய்யற தவறுன்னே வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, அதை எதிராளி செய்யணும்னு கட்டாயப்படுத்துறீங்க பாத்தீங்க, அதுதான் பாவம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது நியாயமான விஷயம், உங்களுக்கு அது சரியான விஷயம்னு வச்சுப்போம்னு வச்சுங்களேன். ஏன்னா உங்களுக்கு உள்ள இருந்து வெளியே வந்துச்சு, நீங்க விரும்பிட்டீங்க. அந்த விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எதிராளி நடக்கணும்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்துறீங்க பாருங்க. இதெல்லாம் கூட அந்த கணக்கு தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்க விரும்பி செய்யறாங்களா விரும்பாம செய்யறாங்களா, நம் நோக்கத்தை தெளிவுபடுத்துற விதம். இப்ப ரெக்வஸ்ட் பண்றேன்னு வைங்க, அந்த ரெக்வஸ்டை ஏற்பதும் ஏற்பாததும் அவர் கையில இருக்கு. ஆனா நீங்க அதுக்காக ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு சாதுரியம், ஒரு புத்திசாலித்தனம் எல்லாம் கையாளுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வரும். ஸோ இந்த அறியாமல் செய்யும் தவறுகள்ன்றது வேற, அறியாமல் செய்யும் பாவங்கள் என்பது வேற. தெரியாம பாவம் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு பண்றேன்னா உன் சுயநலத்துக்காக தானே பண்ண போற, அது எப்படி தெரியாம பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான். இப்படி கொஞ்சம் மெல்லமா கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. புரிஞ்சுதுங்களா வினோத்? சொல்லுங்க வினோத். உடல், உயிர், மனம், ஆன்மா. உடல், இந்த உடல் பத்தி சத்சங்கத்துல கூட வியாழக்கிழமை சத்சங்கத்துல பேசியிருந்தீங்க. இந்த உடலுக்கு துன்பம் வருது, பெரிய பெரிய மகான்கள் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆமா, இந்த உடல் நோய் இல்லாமல் வாழ முடியுமா? அது எப்படி சாத்தியம் வினோத்? நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா எத்தனை உடல் உறுப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை விஷயங்கள் இல்லையா? இப்ப இந்த மனம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள். இந்த மனம் என்பது குழப்பமா தான் இருக்கும். இந்த உடல் என்பது எப்போதும் இன்னல் இடையூறுகளுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கும். இந்த உடல்னா துன்பம் வரும், இன்பம் வரும். மனம்னா குழப்பம் வரும், தெளிவு வரும், அமைதி வரும், நிம்மதி வரும், போவோம், திரும்ப வரும், இன்பம் துன்பம் இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த உடல் வளர்கின்றது, தேய்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி
ஒரு பெரிய யோகியோ ஞானிக்கோ அந்த உடல் வளரவும் கூடாது, தேயவும் கூடாது. அப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஒரே நிலைதான் சொல்லலாம். ம். இந்த உடல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா இந்த உடலுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, பந்தங்கள் இருக்கு, பாசங்கள் இருக்கு, நிறைய இருக்குல்ல. இப்ப அந்த போன வாரம் வியாழக்கிழமை நேரத்துல உடல் பத்தி பேசும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி, ரமண பகவானுக்கும் சரி, அவரை சுத்தி அவர் சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. அதுக்காக தான் பகவான் ஒரு சீடனுக்கு சொன்ன விஷயத்தையும் உனக்கு நான் சொல்ல முடியும்டா, அவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா இவரோட தன்மையை நான் ஆன்மாவாகவும் பாவித்து உட்கார்ந்துருப்பார். ஆனா அந்த உறவின் தன்மை இந்த உடல் ஏற்கணும், திருப்பி கொடுக்கணும். இது லாஜிக், இது நீதியா இருக்கு. அதற்குதான் என்ன பண்றாங்க, எல்லாரும் தன்னை தனிமைப்படுத்தி எல்லா உறவுகளையும் அந்த தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டு போயிடுறாங்க. முற்றிலும் மறந்துவிட்டு நான் ஈசன் அப்படின்ற நிலைமைக்கு போய் கடைசியில ஈசனே நானாக மாறி நான் வேறு ஈசன் வேறு அல்ல என்ற ஒரு நிலைக்கு வராங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையும் அளவிற்கு அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க. முற்றிலும் உறவுகளை தவிர்த்து விடுகிறார். இது எனது நோக்கத்தில் நான் பார்த்து இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தியும் சரி, பகவான் பத்தியும் சரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாரும் உடன் இருந்தார். இருவரும் நோய்வாய்ப்பட்டார். இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், விஸ்ரீ சுவாமியை தனியா தானே இருந்தார், அவருக்கு ஏன் வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். அதற்கு மீறி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இந்த உடலை எப்போ எது யாருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம வெளியாந்து உள்ள எடுக்கிறோம், உள்ள இருந்து வெளியே விடுறோம். ஸோ இந்த இயற்கையில இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் உள்ளே எடுத்துன்னு போகணும், உள்ளே இருந்தா வெளியே எடுத்துன்னு போகணும். இதுல எது நல்லது போகுது எது கெட்டது போகுதுன்னு உங்களால கணிக்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. இந்த உடல் துன்பப்பட்டுச்சுன்னா தான் உங்களால சொல்ல முடியும், ஐயோ எனக்கு சளி பிடிச்சிச்சு, ஜுரம் வந்துச்சு, மூச்சு திணறல் வந்துச்சு, எனக்கு லிவர் கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன், இந்த மாதிரி எல்லாம். நீங்க என்ன என்ன அறிவியல் அறிவுரை எது ஆரோக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட என்ன உடற்பயிற்சி, உணவு, இதெல்லாம் நீங்க ரொம்ப கட்டுப்பாட்டா வச்சுக்கணும், இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த உடலை காப்பதற்காக தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த உடலை இயக்குவது யார்? இப்ப இந்த உடல் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தேவை என்ன, பசி, தூக்கம். இந்த உடலுக்கு இது ரொம்ப அவசியம் இல்லையா. இப்ப இந்த சாப்பாடு கொடுத்து உனக்கு தூங்கத்துக்கு தங்க இடம் கொடுத்தா ஏன் எல்லாரும் இருக்க மாட்டாங்க? இந்த உடலுக்காக முதல்ல எல்லாரும் பணத்தை எதுக்கு தேடுறாங்க, வயிற்று பசிக்கு தான் தேடுறாங்க. அப்புறம் ஆசையாப்பாகி அப்படியே போய் பசி ருசியாகி, ருசி ஏதோ பேராசையாகி இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த உடலுக்குள்ள இருந்து மனமும் உடலுக்குள்ள இருந்து தான் வெளிப்படும். இப்போ மனம் வந்து பக்கத்து வீட்டுல இருக்குது, உடல் வந்து இந்த பக்கத்து வீட்டுல இருக்குதுன்னு இல்லை, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. ஸோ இந்த மனதுல நிறைய ஆசைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஆசைகள் வளர்றதுக்கு காரணம் என்ன, நாம் என்னதுன்ற விஷயங்கள். இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி, அவங்கவுங்களோட கனவுகள், என்னோட விருப்பங்கள், நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது இயக்கி கொண்டு இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி இந்த உடல் இயங்கி கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த உடலுக்கு தேவையான ஒரு சாப்பாடும் கிடைச்சிச்சு, தூக்கமும் கிடைச்சிச்சு, நிம்மதியா இருக்கலாம்பா, எதுவும் வேண்டாம் எனக்குன்னு சொல்ல முடியுமா யாரால? அது சொல்ல முடியாது. ஏன்னா அது அவன் கட்டுப்பாட்டுல இல்லை. யாருக்கு எப்போன்னு எந்த உத்தரவாதமும் வாழ்க்கையில சொல்லவே முடியாது. ஆனா எல்லாரும் 100 வருஷம் வாழ்வோம்னு நம்புறாங்க. ஒரு நம்பிக்கையில எல்லாரும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறப்பதற்கு காரணம் என்ன, அதுக்குதான் இந்த சொந்த பந்தங்கள், ஆசா பாசங்கள் எல்லாம் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கறதா நம்புறாங்க. இந்த மனசுக்கு உறவுகள் தான் பலம்.
அதனால இந்த உறவை வளர்ப்பதும் உயிரை வளர்ப்பதும் உறவை வளர்ப்பாங்க மனசால இந்த மனைவி மக்கள்னு. அப்புறம் உடலால உயிரை வளர்ப்பாங்க, இனவர்த்தி பண்ணி அதை நான் இப்படி அவங்க வாழ்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பலம் வேணும், ஒரு பிடிமானம் வேணும், ஒரு துணை வேணும். நான் இதுக்காக, அவங்க இவருக்காகவும் இவங்க அவருக்காகவும் சொல்லி இவங்க வாழ்க்கையை ஒரு இயக்கத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இது ஏன்னா மனுஷனுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சுலபமா சொல்லிடுறோம், அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம். ஆனா இந்த ஒண்ணு அனுபவிச்சு வளர்க்கிறது எவ்வளவு கடினம். ஏன்னா நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது உலகமும் சுற்றுப்புற சூழலும் பழக்க வழக்கமும் தாய் தந்தையர்னு எல்லாரும் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்துக்குள்ள போய் நான் நின்று நிதானமாக இதெல்லாம் அவங்களையும் இப்ப அவங்களோட தாக்கத்தெல்லாம் உள்வாங்கி உள்ள இருந்து அவங்களுக்கும் நன்மை செய்ய போற அளவுக்கு நான் என் கவனத்தை, என் பவரை, அதாவது என் ஆற்றலை நான் வளர்க்க வேண்டும். யார் எது சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும் நான் நன்னெறியில் நிற்க வேண்டும். சரியப்பா, ஓகே, சிவபெருமானும் சரின்னு சொல்கின்றார். அவர் ஆசியை பெற்றுவிட்டோம், அருளை பெற்றுவிட்டோம், அவரும் வழிகாட்டுகின்றார். ஆனா இந்த உடல் பாத்தீங்கன்னா இதன் இயல்புக்கு மாறும். மனம் வெளியே தொடர்பு கொள்ளும், உள்ள போவோம், உள்ள மாற்றம் கொடுக்கும். இந்த உடலுக்கு தேவையான விஷயங்கள் அது உடல் வெளியேந்து தான் தேடி உள்ள எடுத்துக்கணும். இந்த மனமும் உள்ள இருந்து எல்லாம் வெளியே வரட்டும், அதனுடைய ஆசையோ தேவையோ பூர்த்தி செய்யணும். அது எது வெளியே போய் தேடும், திரும்ப உள்ள வரணும். உள்ள அந்த அனுபவம் பற்றுதல் நம்மளை வேகமாக்கி யாரை பத்தி இந்த அன்பு, கருணை, இரக்கம், இந்த மாதிரி நெறிகளை லாஸ் பண்ண உனக்கு லாபம்னு சொல்லும். நீ தீவைகளை எவ்வளவு வளர்க்கின்றாயோ அத்தனையும் உனக்கு பண லாபமாக இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்ச லாபமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நஷ்டம் அது வேற விஷயம். ஆனால் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க, கண் கண்ட சுகமே சுகம் என்று. இப்போ ஒரு பெண்ணை பார்த்தா மோகம் கொள்றது, காமம் கொள்றது, காசு பணத்துக்காக பார்த்தா தன் நிலை மறந்து என்ன ஒண்ணா பண்ணுறது, என்ன ஒண்ணா பண்றது, இப்படி இதெல்லாம் இவனா செய்யறான்னு பாத்தீங்கன்னா அது உள்ள இருந்து அந்த இயக்கம் இருக்கு. இப்ப ஆண் பெண் ஈர்ப்பு எல்லாருக்கும் பொதுவானது, அது வரும், அது இயல்பு. அதே மாதிரி மனமாகப்பட்டது பார்த்ததெல்லாம் கேட்கும், ஆசைப்படும், அலையும், கொள்ளும், தன்னை காப்பாத்திக்கணும்னு சொன்னாலும் எல்லாம் வெளியே வரும். ஆனா இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆளும் திறன் யார்கிட்ட இருக்கும்? நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இதெல்லாம் எங்க போய் வளர்க்கறது? நம்ம எம்பெருமானை வணங்கி நிற்கும் போது மட்டும்தான் இந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பயிற்சிகளின் வாயிலாக இதை மேன்மைப்படுத்தி வந்தோம் போனோம், ஏன் வந்தோம் எது வந்தெல்லாம் தெரியாம ஏதோ தேடணும், ஏதோ ஓடணும், ஏதோ வந்தோம், காசுன்னோம், பணம்னோம், காருன்னோம், பங்களான்னோம். ஆனா எதுவுமே ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தெரியாதா? நம்ம போகும்போது எதுவும் எடுத்துன்னு போக போறது இல்லை. நம்ம வாழும்போது வாழ்க்கை தான் நமக்கு. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த உண்மையை தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உண்மையை தெரியும். யார் ஏற்றார்கள்? ஏன்னா அவங்களால அதெல்லாம் பின்பற்றணுன்ற விருப்பம் இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எல்லாம் தோணுது. ஆனா செயல்படுத்த முடியல, நடைமுறைப்படுத்த முடியல. இப்படி திரும்பி நான் இன்னைக்குல இருந்து இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சான்னா அடுத்த நிமிஷம் ஒரு தன் மகளின் கனவோ, மகனின் கனவோ, மனைவியின் கனவோ பத்தி சிந்திச்சாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா அது ஒரு வேகம் கொடுக்குது மனம். ஏன்னா இந்த உறவுகள் தான் அந்த மனதுக்கு பலம் என்பதனால உறவுகளை நிறைய வளர்க்கும். பாருங்க, நீங்க ஒரு இயல்பான ஒரு வாலிபன் வளர்ந்து வாலிபனாகி படித்து முடித்து வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுறது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நம்ம திருமணம் பண்ணா நம்மளுக்கு மனைவி மட்டும்தான் பந்தம் ஆகுறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் தோளம் தொப்பலாம் சின்ன மாமனார் பெரிய மாமனார்னு ஊறப்பட்ட பந்தத்துக்கு நீங்க அவங்களுக்கெல்லாம் நன்மை சொல்லணும் உலகம் சொல்லணும் புரியணும் அவங்களெல்லாம் உண்டு நீ நம்ப வைக்கணும். இதுல அவங்க அவமதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும். இவரு அந்த அம்மாக்கு இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஏத்துக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பவரா எனர்ஜியா மாறிடுது. இதுல எதனா ஒண்ணு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா ஐயோன்னு வருத்தப்படுது துடிக்குது எல்லாம் பண்ணி ஒண்ணு ஓடுது பழம் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவங்க குணமா எழுந்து உட்காந்துடுற மாதிரி இது ஒரு வழக்கமாயிடும். ஒண்ணு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாம் அழுவுறது வருத்தப்படு. ஒண்ணு இப்போ ஒரு அங்க இதுல இன்னொருத்தருக்கு வீட்டுல கல்யாணம் இது மறுநாளே நடக்கும். இன்னொருத்தர் இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உடனே எல்லாரும் அங்க போயிட்டு எல்லாரும் சிரிச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உறவுகளால என்ன கிடைக்கும்? துக்கம்னா அழுதல், சந்தோஷம்னா சிரித்தல், இவ்வளவுதான். வேற ஒரு பயனும் இருக்காது. அவரவர்கள் தான் அனுபவிச்சாகணும். அவரவர்கள் துன்பம் அவர்களோட தேவை இப்போ உதவிகள் செய்யறாங்க அப்படின்ற போது இருக்கும். ஆனால் உண்மையா முழு உதவி இருக்குமானா இருக்காதுதான். வெறும் அருமை பெருமை பேசிக்கிறதுக்கு வேணா இதெல்லாம் பயனாது. ஆனா உண்மையா உரிய நேரத்துல உரிய தருணத்துல உதவுங்கன்னா உதவ மாட்டாங்க. ஏன்னா அவரவர்களுக்கும் அவங்கவுங்களோட பொருள் பெருசு. யாரும் தன்னையே மதிக்கிறது இல்ல, தன் காசை தான் மதிக்கிறாங்க இல்லையா? சரி, எப்போதும் தன்னை மதிக்கிறவன் எல்லாம் நல்ல நெறியில போகணும்னு நினைப்பேன். எனக்கு என்னோட என் பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா தப்புகளும் செய்வாங்க. அதனால இந்த உடல் என்பது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோணங்களோட இணைகின்றது பிணைகின்றது திரும்ப விலகி வருகின்றது. இதுல எது எங்க இருக்குது எது எப்ப மேல போகுது எது கீழே வருது யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஒரு குருட்டா நம்பிக்கையில வாழ்க்கை ஓடுது. அதனால்தான் இந்த வாழ்க்கையை வந்து அன்ப்ரொடெக்டபிள் லைஃப். இந்த வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் போது எல்லாருக்கும் பயம் வர்றதுனால்தான் சுகத்தின் பின்னாடி போய் ஒளிகிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் பயம் வர்றதுனால உடனே அம்மா இப்ப ஒரு பையனா அம்மாவோ அப்பாவோ பிடிச்சானா அவனுக்கு ஒரு பலம் உண்டு. அம்மாவுக்கு பிள்ளைய பிடிச்ச ஒரு பலம் உண்டு. ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இப்படி ஒரு ஒரு அந்தந்த தருணத்துல எந்தெந்த உறவு பிடிச்சா இவங்களுக்கு இதை பத்தி சிந்தனை தவிர்க்கப்படுகின்றதோ இப்ப பாருங்க இப்படியே நீங்க எல்லாரோட தொடர்புகளுக்கும் ஆளாயிட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் கோபம் வருது. ஒரு மனைவியோட சண்டை போட்டான்னா ஒரு மனைவி சைன்னு சோகம் ஆயிடுறாரு. அன்னைக்கு ஹோல் டே அவர் ஸ்பாயில்டு. அவர் ரோட்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவாரு, பிரச்சனை பண்ணுவாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. காலையில பொண்டாட்டி இங்க சிரிச்சு கிரிச்சு ஜாலியா ஓகே போயிட்டு வாங்க டாட்டா பாய்ன்னு சொன்னா அவர் ஒரே குஷியா எல்லாரையும் பண்ணிட்டு இருப்பார். எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியா இருப்பார். ஸோ இவருக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு பலவீனங்கள். யாரோ எங்கேயோ இயக்குறாங்க, அதற்கு இங்க உள்ளே இயங்குகின்றாங்க. இதெல்லாம் தாங்கும் பலம், சரியாக வழிநடத்துறது, கோபம் எங்குமோ அங்க மட்டும்தான் கோபப்படணும், மற்ற இடத்துல அந்த கோபத்தை காட்டக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இல்லை, தெரியல. இதெல்லாம் தானா நடக்குது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? இப்படி இத்தனை தொடர்புகளுக்குள்ள இருக்கும்போது இந்த உடம்பு வந்து எப்போதும் ஆரோக்கியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை எங்கேயுமே. இத போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல டாக்டர், நான் கூட அந்த சத்சங்கத்துல கூட சொல்லியிருந்தேன், அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகி அவரு எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுவாமின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன பார்த்துக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய முடியும்?
அவர் மருத்துவர் என்பதற்காக அவருக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு தெரியுதா? தெரியாது. ஸோ யாருக்கு ஏது எப்போ எதுக்குமே இந்த உலகத்துல ஒண்ணுமே உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்குள்ள நீ ஓடிட்டு இருக்க. ஆனா எல்லாரும் நினைச்சிருக்காங்க, நான் ஓடுறேன், நான் நிக்கிறேன், நான் பேசுறேன், நான் தூங்குறேன், நான் பண்றேன். ஆனா உன்னை ஏதாவது ஒண்ணு நீ செய்யறியான்னு உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட நீங்க செய்யல. ஆனா வாழ்க்கைக்கு தேவை பணம். எல்லாமே உலக நீதி கூட்டம் ஒரு வரும்போது வாழ்க்கைக்கு பணம் தேவை, எல்லா வசதியும் வாய்ப்பு எல்லாம் தேவை. ஆனா அதெல்லாம் எனக்காக, நான் நான் வாழ்வதற்காக இதெல்லாம் செய்கிறேன்றத முதல்ல புரியணும். நான் வாழ்றதுக்காக உலகத்தையே அழிச்சு நான் வாழ்வேன்னு சொல்றது வேற. அது இன்னும் கொடூரம். அது வேற ரூட்டு. அது நம்மளுக்கு வேணாம். நம்ம எல்லாம் எளியோர்கள். பேபிஸ். அதற்காக நான் வாழ்றதுக்காக அடுத்தவனை கேட்டேன், அடுத்தவனை துன்புறுத்தினேன், அடுத்தவனை இது பண்ணேன் அப்படிலாம் இல்லாம இயல்பா நடைமுறை என்னவோ அதை பின்பற்றி முடிந்த வரை உண்மையாக நேர்மையாக நன்கு நியாய தர்மங்களை கடைபிடித்து அன்பாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்றதுக்கான வழியை நாம் இறைவனை பின்பற்றி இறைவனை வழிபட்டு அவனை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இதெல்லாம் இயல்பாகவே தானே அமையும். ஸோ நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுல இயல்பும் புரியும். ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் வாழணும் வாழணும்னு சொல்லி மேலும் மேலும் அவங்களே எதிர்த்து அது ஒரு கோணத்துல போயிடும். அதனால இது இயல்பு இப்படிதான் இருக்கும். உடல் நலம் கெடும், திரும்ப குணமாகும், திரும்ப கெடும் குணமாகும். இதெல்லாம் இயல்பா வரும். ஏன்னா நம்ம உள்ள வெளியே இருந்து உள்ள போறது கிருமிகள் எது நல்ல கிருமி எது கிட்டிய கிருமியில நம்ம ஃபில்டர் எல்லாம் பண்ண முடியாது. அது லங்ஸ் பண்ணும், அவ்வளவுதான். அந்த லங்ஸ் கெட்டு போய் முடியாது. இந்த சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. எல்லாரும் நினைச்சுறாங்க கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் நான் தான் நிஜம் சரி நம்பி ஏதேதோ கோணங்கள்ல போறாங்க. இதெல்லாம் வந்து இப்ப பசி நம்மளை கேட்டு எடுக்குதா, தூக்கம் நம்ம கேட்டு வருதா, இல்ல தூங்கணும்னு நம்மளுக்கு விழிப்பு நம்மளை கேட்டு விழிக்க வருதா, அதுவா இதெல்லாம் தானா நடக்குது. இதுல ஒண்ணும் கூட நம்ம பார்க்கவே முடியாது. அதை விட ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி இதெல்லாம் இங்க இருக்குப்பா, கை தொட்டு என் கை வந்து நான் அப்பா குறுக்கா நான் உன் சந்நிதி முன்னாடி நிக்கிறேன், எம்பெருமானே உன் அருளால் என் கையில வச்சு நான் உள்ள தொடுறேன், அந்த இடத்துல எனக்கு குணமாயிடணும், இல்ல அந்த தீய கிருமிகள் எதுவும் சேராமன்னு பார்த்துக்கணும், இல்ல எனக்கு அப்படியே சுத்தமாயிடணும், இல்ல நான் புனிதன் ஆயிடணும், இப்படி எல்லாம் கேட்கலன்னா எது எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இந்த ஒளியில் கலந்து இருக்கு. இந்த இயக்கம் எல்லாம் அந்த சக்தியாக இருந்து அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்திலோட இணைஞ்சிருக்கு. இந்த தட்பவெப்ப நிலையோட இணைஞ்சிருக்கு, சீதோஷ்ண நிலையோட இணைஞ்சிருக்கு, சுற்றுப்புற சூழலோட இணைஞ்சிருக்கு. இந்த சுவாசத்துக்கு இந்த உயிர் எங்கடா கனெக்ட்ல இருக்குன்னா, இந்த பக்கம் சந்திரன் லெப்ட்ல பார்த்தா சந்திரன்ல கனெக்ட் ஆகுது, ரைட்ல பார்த்தா சூரியன்ல கனெக்ட் ஆகுது. எனக்கு சுவாசம் யாரா கொடுக்குறான்னு பார்த்தா மரம் செடி கொடி கொடுக்குது. நான் சாப்பிட்றதெல்லாம் ஆரோக்கியம் நினைச்சிருக்கிறேன். ஆனா அது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, அது ஒரு எல்லையை தாண்டிச்சுன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுது, இந்த உடலுக்கு ஆபத்து வருது. அதெல்லாம் மரம் செடி கொடி வாங்கிக்குது. மரம் செடி கொடி நம்மளுக்கு பிராணவாயுவை கொடுக்கும். இது எல்லாமே உலகத்துல ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இலக்கமா எல்லா இயக்கமா இருக்கு. இதுல எது நம்ம கட்டுப்பாட்டுல இது? அப்போ இதையெல்லாம் நாம் அறிஞ்சு ஒன்றொன்றாக தெளிஞ்சு பிரிஞ்சு வரும்போது இந்த உடலுக்கு எது வேணா நடக்கலாம், எது எப்போ வேணா நடக்கலாம். யாருக்கும் எதுவும் உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியாது.
ஆனா எல்லாரும் இந்த ஆசை பாசம் சொந்தம் ஏதோ ஒரு பற்றுதல்னால அவங்க எல்லாம் நான் ஒரு நாள் வாழ்வேன், இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன். நீங்க பாருங்க, அடுத்தவங்க இந்த வயதானவங்க எல்லாம் ரொம்ப துன்புறுத்துவாங்க மத்தவங்களெல்லாம். அது என்னமோ அவங்களோட இது இல்லை. அடுத்தவங்களுக்கு நம்ம உதவிகரமா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம பலமா இருக்கணும், நம்மளோட அன்பு, நம்மளோட அறிவு, நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் அர்த்தமுள்ளதா மாறி பயனுள்ளதா மேன்மைப்படுத்தணும்னு இல்லாம அவங்க ஆதாயத்துக்காக எல்லாரோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுலாம் அவங்களோட வழக்கமா இருக்கும். யாருன்னா சிரிச்சு கொண்டாடி சந்தோஷமா தான் அவங்களால பார்த்து பொறுத்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்படி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பக்குவங்கள் வளர்க்க வேண்டும். வாழும்போதே இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா வயதான காலத்துல துன்பம் தான் வாழ்க்கை. இந்த உடல் துன்பம் எல்லாமே துன்பமா மாறும். அதுக்கப்புறம் நீ என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூட நிம்மதியா ஆனந்தமா இல்லாம நித்தம் பயந்து நித்தம் ஆசைப்பட்டு 24 மணி நேரமும் எதாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு வாழ்க்கை வெறும் துன்பமா தான் போகும். ஸோ இப்ப நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாம் 4 பேரோட சம்மந்தப்படுறோம்னா 4 விஷயங்கள் இந்த உடல்ல நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த உடல் எப்போதும் நிம்மதியா இருக்கணும்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த மனம் எப்போதும் அமைதியா இருக்குமானா அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, மலை குகைக்கெல்லாம் போறாங்க. மக்களை சந்திக்கும் போது தான் இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் வருது. அவங்க அப்படி தன் யோக நிலையிலே அமர்ந்து ஒன்னொன்றாக கடந்து அப்படி போறாங்க. ஆனால் போய் அவங்க வென்ற பின் அந்த பயனை மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க அத்தனையும் திரும்ப இயல்புக்கு கொண்டு வராங்க. அதுவும் எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் சாத்தியம் ஆவறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பிராப்தம் ஈசன் அருள்ன்றவங்களுக்கு தான் அந்த மாதிரியும் அமைக்கின்றது. சில பேருக்கு நல்ல ஆசிரமம், பாதுகாப்பான சூழல் அதெல்லாம் அமையும். அதுலயும் எல்லாமே நடக்கும். அதனால இந்த மனம்னா இப்படிதான் இருக்கும். குழம்பும் போவோம், எல்லாம் வரும், போவோம், எல்லாம் வரும். நாம இதெல்லாம் இல்லை. நாம் ஆன்மான்றத உணர்வு நிலைக்கு போகும். இந்த உடல்லாம் எல்லாம் கெடதான் செய்யும், திரும்ப குணமாக தான் செய்யும், துன்பப்படும், உண்மைப்படும், எல்லாம் செய்யும். என்ன பண்ற, இந்த உடல் நான் நம்பிட்டா தொட்டதுக்கெல்லாம் பயம் வரும் இல்லையா? சோ இந்த உடல் எங்கெங்கேயோ எதையோ இணைகின்றது. எத்தனையோ சிரமங்கள், வலி, வேதனைகள். ஆனா எனக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னி கூட அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னால அப்படி கெட்ட வழியும் போக முடியல. நல்லதை காப்பாற்றுவதற்காக இழப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய விஷயங்களை கடைபிடிக்கப்படும் போது உடல் நலம் கட்டுறது, வேட்கை, விரக்தி இதெல்லாம் இயல்பா நடக்கும். ஒரு ஒரு நிலை உயரும் போது இந்த உடலை வச்சுதான் நம்ம எல்லாமே செய்யறோம். ஸோ இந்த உடல் ஒரு இயக்கத்துல இருக்கு, அதை என்ன பண்றோம், உண்மையான இயக்கத்துக்கு கொண்டு வரும். அந்த கடவுள்ன்ற இடத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த மனம், உடல் எல்லாத்தையும் ஒரே நிலைப்படுத்தி கடைசியில் இந்த ஆன்மா கிட்ட கொண்டு போறதுக்காக எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம போகப்படும் போது இது அதன் தன் வன்மையை, தன் இயல்பை மீறி சில விஷயங்கள்லாம் நடக்கும் போது சில வலி வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால இதெல்லாம் தாண்டி கடந்த பிறகுதான் இந்த இன்பகரமான சூழல் எல்லாம் நம்ம எப்போதும் இன்பமா இருக்கணும்னா அந்த உயிருக்கு இன்பம் போகணும். 24 மணி நேரம் உயிருக்கு இன்பம் போகுமா சுவாமின்னு கேட்டேன்னா அதெல்லாம் யாருக்கும் சாத்தியம் இல்லை. அப்படின்னா புராணங்கள்ல இதிகாசங்கள்ல ஏன் சிவபெருமானுக்கு துன்பம் வந்து சிவபெருமான் வருத்தப்படுறார், சிவபெருமான் வேதனைப்படுறார், சிவபெருமான் கவலைப்படுறார், சிவபெருமானுக்கு இன்னல் வருது, இடையூறு வருது, சிவபெருமானுக்கும் இது நடக்குதுன்னு தானே காட்டுறாங்க. சிவபெருமானும் சிறிது காலம் வருத்தப்படுறார், வேதனைப்படுறார். இதெல்லாம் இயல்புன்னு புரிய வைக்கிறாங்க. கடவுளே இருந்தாலும் உலகத்துக்கு வந்தா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த 24 மணி நேரமும் நான் இப்படியே இருப்பேன்,
என் உடல் இப்படியே தான் இருக்கும்னா அது யாருக்கும் சாத்தியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை பாதுகாப்பதற்கும் என்ன நேர்மறையான விஷயங்கள் செய்ய முடியுமோ செய்யணும். அதை தாண்டி நமக்கு நிறைய இருக்கே, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இயற்கை, காலம், மனம், உடல், இது எத்தனையோ விஷயங்கள் நம்மளை இயக்குகின்றது. நாமும் ஒருத்தன். இந்த உலக சுழற்சியில இப்ப நம்ம எல்லாம் மனுஷன் அப்படின்றதுனால நம்ம இதை பத்திலாம் பேசுறோம். பட் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த இப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவராசியும் ஒண்ணுதான். இப்ப மனித இனம் அப்படின்னும் போது ஏன் இதுங்களுக்கு ஒரு கடவுள்கிட்ட ஒரு முக்கியத்துவம்னா, கடவுளுக்கு தொண்டு செய்வதும், கடவுளை பத்தி சொல்வதும், கடவுளை பத்தி பேசுவதும், இந்த இயற்கையை அறிவதும், காலத்தை அறிவதும், அதை அறிந்து தெளிந்து உலகத்துக்கு உபதேசித்து இந்த அன்பை வளர்க்கப்படும் போது இந்த இயற்கையும் அமைதியும் மென்மையும் அனுபவிக்கப்படும் போது எதுவும் தப்பாமல் நேர்மறையாக இருக்கும், எதிர்மறையாக இல்லாமல், காலம் தப்பி மழை பெய்யாது, வெப்பம் அதிகரிக்காது, எல்லாம் சமமாக இருக்கும். எது ஒன்று அதிகரித்தாலும் இந்த உலகத்துக்கு ஆபத்து. ஸோ இந்த உலகம் அமைதியா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்பமா இருக்கணும் அப்படின்னா உலகத்துல கடவுளோட தன்மையை அதிகரிக்கணும். இந்த அன்பு ஒண்ணுக்கு தான் இயற்கை கட்டுப்படும். ஸோ இந்த அன்பை நீங்க எல்லாரும் வளர்க்கப்படும் போது இந்த உலகத்துல அமைதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் ஓங்கும். அப்போ எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மனித குலத்திற்கு கடவுள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அதுவும் நீ வெளியெல்லாம் போய் தேடாத, இதுக்காக நீ பெரிய கம்போசிஷனும் எல்லாம் இன்னும் இல்லை, உனக்குள்ளேயே என்னை தேடு. உனக்குள்ளே நேர்முறையா சிந்திச்சா நான், உனக்குள்ளேயே நீ அமைதியா இருந்தீன்னா அது நான், நிம்மதியா இருந்தீன்னா அது நான், அன்பா இருந்தேன்னா அது நான், கருணையோடு இருந்தால் அது நான், இரக்கத்தோடு, இதெல்லாம் உனக்குள்ளேயே அன்பு. இதை கொண்டு போய் நான் வெளியே காமிச்சு அதுல இருந்து ஒரு ஆதாயம் பண்ணணும்னு நினைச்சுன்னா நீ மறுநாள் நான் இருக்க மாட்டேன். இதெல்லாம் அன்பு வச்சுட்டு அதை வளர்த்தேன். அது எப்போ எங்கே யாருக்கு தேவைப்படுகிறதோ அது அங்கங்க அப்பப்போ நான் கொடுப்பேன். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு பார்ப்பேன். என்கிட்ட அன்பு இருக்கு, நான் கொஞ்சம் எனக்கு விஷயம் தெரியும், உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேமா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நீ ஒரு ஆதாயம் பெற ஆரம்பிச்சுன்னா அது வேற இயக்கமா போடும். அதுக்கப்புறம் அது அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால இந்த உடல் எப்போதும் இப்படியே இருக்கணும்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலாம் முடியாது. யாருக்கும் எந்த உத்தரவாதம்லாம் கொடுக்கலாம் முடியாது. அப்படி உத்தரவாதம் கொடுக்குறதா யாரு கொடுக்கணும்? ஒரு கேள்வி எழுதா இல்லையா? சொல்லுங்க வினோத். ஆமாங்க சாமி. யார் யார் கொடுக்கணும் உத்தரவாதம்? ஒரு டாக்டரே நீங்க என்ன பாடி ஃபுல் செக்அப் பண்றது, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்னு சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்குறாரு டாக்டர். ஓகேவா? மறுநாள் அவருக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்ல முடியுமா? அவர் இன்னைக்குதான் சொல்றார். எது எப்போ வரும் எது எப்போ போகணும் யாருக்கும் தெரியாதுல்ல. எல்லாரும் ஒரு கற்பனை உணவகத்திலே நான் தான் வாழ்க்கை, நான் தான் நிஜம். எப்போதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொந்த பந்தங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. தன் மனைவியை பத்தி சிந்திக்கிறது, தன் மக்களை பத்தி சிந்திக்கிறது, தன் சொத்து, பணம், காசு, இந்த மாதிரி நிறைய சிந்திக்கிறதுனால நான் உடல் எப்படி இயங்குது, நான் பாதுகாப்பா இருக்கேனா, பாதுகாப்பு இல்லையா, நன்மை நடக்குதா, தீமை நடக்குதா, ஒண்ணுமே தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சது ஏதோ ஓடணும்னு ஓடுறாங்க. நின்று பார்த்தாங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த நின்று பார்க்காம எல்லாரும் ஏன் ஓடுறாங்கன்னா இதை பார்த்தா பயந்துருவோன்றதுக்கு தான் ஓடினே இருக்கிறாங்க. வேகமா ஓடுறாங்க. வண்டி என்னைக்கு நின்றுச்சோ எல்லாரும் பாருங்க எழுந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வண்டி நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு கதைன்னா அதுக்காக யாரும் இல்லை. ஒரு அன்னைக்கு வருவாங்க திருவாங்க, அது 16வது நாள் கதை முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் என்னால் தான் எல்லாம் ஓடுதுன்னு நம்பினவங்க இவங்க இல்லைன்னாலும் எல்லா வண்டியும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள எல்லாம் நினைச்சுப்பாங்க என்னால் தான் எல்லாம் நடக்குது.
இல்லையா? யாரும் எல்லாம் ஒரு ஒரு இது. சரி, இந்த உடல்ல எது எப்போ வரும் எப்போ போகும் இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதற்கு தான் இந்த அமைதி, நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், இந்த மாதிரி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த உடலை துன்புறுத்துவதற்கு எல்லாருக்கும் வழி தெரியும். இந்த உடலை இன்பகரமாக வச்சுக்கிறதுக்கு யாருக்கு வழி தெரியும்? எல்லாருக்கும் இன்பம் தான் நினைச்சுப்பாங்க, சிற்றின்பத்தை சொல்லுவாங்க. அது அந்த தருணம் தான். அதுக்கு அதனாலதான் அந்த அனுபவத்தை 24 மணி நேரமும் ரீட்டைன் பண்றாங்க. எந்து 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 சொல்லி அந்த 5 நிமிஷம் விஷயத்தையே 24 மணி நேரம் ரசிக்கிறாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, பட்டியா, ஏந்தியா, உன் சட்டை நல்லா, உன் படம் நல்லா, இது ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அவங்களுக்கு அந்த ஃபீல் வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு என்னமோ ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி, ஒரு உற்சாகமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றுது. ஸோ இந்த போக பொருளின் துடிப்பும் அந்த போகத்தொரு பொருளின் துடிப்பும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அது பண்ணி நீ எங்கன்னா போ, எங்கன்னா வா, நான் எங்கன்னா போ, எங்கன்னா வா, நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நீ சாப்பிடு, நீ தூங்கு. ஆனா அந்த கனெக்டிவிட்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் கிரவுண்ட்ல இருந்து தனித்தனியா பிரிச்சு செய்யணும்னா யாருக்கும் அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சிம்பிளான விஷயம் எல்லாம் கிடையாது. இது நீங்க தனியா வாழ்றது வேணா சுலபமா இருக்கலாம், எல்லாரையும் சுத்தி வச்சுக்கிட்டு நம்மளும் பாதுகாப்பா உக்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்மளுக்குள்ளேயே ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். இதுல யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் விரும்பக்கூடாது, யாரையும் எதிர்க்கக்கூடாது, யாரையும் தவிர்க்கக்கூடாது, யாரையும் இன்புறுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் தீங்கு செய்யக்கூடாது. எல்லாம் நமக்குள்ள இருந்து ஈசன் என்ன செய்வானோ அதை மட்டும் தான், அன்பு, கருணை, இரக்கம், பரிவுபகாரம் மட்டும்தான் இதன் வெளிப்பாடா இருக்கணும். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, தன்னம்பிக்கை, தைரியம் தான் என் குணாதிசயங்களாக இருக்கணும். இந்த உலகத்துல அமைதி, சமாதானம் தான் இருக்கணும். வெளியே இருக்கிற சுவாசம், ஆக்சிஜன் உள்ள போனா கூட அதுல அன்பு தான் போகணும். உள்ள இருந்து வர கார்பன் டை ஆக்சைடுல கருணை தான் வரணும். இந்த அளவுக்கு நீங்க உங்களை உழைச்சி தயார்படுத்தணும். அப்ப கூட இது பாதுகாப்பாடானா கிடையாது, தெரியாது, சொல்ல முடியாது. எங்கோ எப்போது செய்த சில சின்ன விஷயங்கள் கூட மாறிடும். எல்லாரும் தான் தான் புத்திசாலின்னு எப்படியெல்லாம் இந்த உடலை காப்பாத்தினவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க. இந்த உடல் மேல எத்தனை பற்று வச்சு, ஐயோ நான் இதை சாப்பிட மாட்டேன், இது நாட் ஹைஜீனிக், நான் இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி வாழ்ந்தவங்க இவ்வளவு பேரை பார்த்திருக்கேன். ஆனா அவங்கதான் ரொம்ப அற்ப சாவுகளை சந்தித்தார்கள். ஒரு 37 வயசு பையன் துணி கடை வச்சிருக்கான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. சட்டரை தந்து உள்ள போறான். இத்தனைக்கும் அவர் ஜிம் போவாரு, ஃபிட்னஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. காலைல சாலட் சாப்பிடுவாரு, வெஜிடபிள்ஸ், கீரை, இந்த மாதிரிலாம் பாயில் பண்ணி அந்த தண்ணி குடி, இந்த மாதிரிலாம் பண்றவர். ஒன்லி புரோட்டீன் எடுத்துக்கிறவர். ஷட்டரை திறக்குன்னா அதோ வேர்க்குதுன்னு அவன் டிஷர்ட்டை கழட்டுறான், அவ்வளவுதான். அப்படியே கீழே ஓடுறான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து பாக்குறாங்க, முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்தாரு, ரொம்ப பற்றுதலா இருந்தாரு. தன் உடம்பு மேல அவ்வளவு பற்று, உயிர் மேல அவ்வளவு பற்று, ஆரோக்கியத்துக்கு மேல ஓவர் கான்சியஸ், தன் பிசிக்ஸ் இப்படி அப்படின்னு புஷ். ஆனா அவருக்கு உடல்ல செய்ய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் உடல் எக்ஸசைஸ் பண்ண தெரியும், என்ன தேவைன்னா இந்த மனம் என்ன பண்ணுது, மனம் வன்மையாச்சுன்னா இந்த உடல் வன்மையாகவும் இதுக்கும் அதுக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். வெறும் இந்த உடலால மட்டும் இந்த நோயோ கெடுதலோ வர்றதில்லை, மனதால தான் பாதிக்கு மேல வர்றது. எல்லா நோய்க்கும் டாக்டர் என்ன சொல்றான், உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுதா, உங்களுக்கு சுகர் ரைஸ் ஆகுதா, உங்களுக்கு இது ப்ராப்ளம்,
மனசு அமைதியா வச்சுக்கோங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்? இதெல்லாம் இப்படிதான்பா இருக்கும், அந்த மாத்திரை சாப்பிடு, குணமாச்சுன்னா நல்லது, குணமாகலாம் போயும் அப்படின்னு சொல்லலாம், சொல்ல முடியாது. அவருக்கு ஃபீஸ் வேணும், எல்லாமே வேணும். உடனே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தனக்கு ஒண்ணுன்னு வந்துட்ட உடனே ஐயோ கடவுள் தான் காப்பாத்து, டாக்டர் தான் என்னை காப்பாத்துவாரு, அவர் தான் எனக்கு கடவுள்னு சொல்லி எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. அவருக்கு மட்டும் என்ன தெரியும், இந்த கிருமி வந்துச்சுன்னா இந்த கிருமி ஓடுறதுக்கு மருந்து, இந்த மருந்தை கொடுத்தா இந்த கிருமி சாகும். இதுவும் இந்த டெஸ்டிங்ல லேப்ஸ் டெஸ்டிங்ல சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மருந்து மாத்திரை கொடுப்பேன். பட் இதை உடம்பு ஏத்துக்குதா ஏத்துக்கலையா? இந்த மனசு தன் நிலை உணர்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரணும். இந்த மனம் வரவே இல்லைன்னா உடல் கட்டுப்பாட்டை விட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் நன்மையா இருக்கும்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ளதான் நீ போராடி வரணும். எல்லாம் அரண் மாதிரி அமைச்சு நீ நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதற்கெல்லாம் எங்கேயுமே எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இப்ப அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு வலி வேதனை இல்லைன்னா எனக்கும் இருக்கு, இப்போ கூட இருக்கு. எனக்கு தோள்பட்டைனால பெரிய அவஸ்தை, இந்த வலது கை என்னால தூக்க கூட முடியாத அளவுக்கு வலி இருக்கு. இதுக்கு காரணத்தை நோக்கி நானும் போய் சரி பண்றதுக்காக எல்லா பயிற்சிகளும் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடது பக்கம் வந்தது, இப்போ வலது பக்கம் வந்து. இதுக்கு என்னடா காரணம்லான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதற்கான பயிற்சியும் முயற்சியும் பண்ணி அப்படி குணப்படுத்தி எனக்கு நானே உள்ளுக்குள்ளேயே பண்ணி சரி பண்ணிக்கிச்சு. அதனால இப்ப உண்மையா பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப சிரமங்களா இருக்கும். இப்ப நான் கூட பாக்கு போடுறேன், நீங்க எல்லாம் நினைச்சுப்பீங்க சாமி ஏதோ பாக்கு போட்டு ஜாலியா இருக்குது. ஆனா உண்மை ஆனா என் வழி எனக்கு தான் தெரியும். சம்டைம்ஸ் மூளை இருந்துச்சுன்னா என் ஜா திறக்க முடியாது. அது அப்ப அந்த பாக்கு வைக்கும்போது அந்த கேப் எனக்கு கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த உடலோட தன்மை எல்லாமே கீழே இருந்து மூளைக்கு போகணும், மூளையில இருந்து எல்லாமே மாறணும். நான் மூளையில இருந்து எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து மூலாதாரத்துல மாறணும்னு சொல்லி கடவுளோட இதுக்கு மாத்தணும்னு நினைக்கும் போது இந்த உடல்ல நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு கூட பார்க்கலாம் போட்டு நான் அசிங்கமா இருக்கல, என் பல்லெல்லாம் அழுகா இருக்கணும்னு நானும் விரும்புறேன். ஆனா என்ன பண்றது? சரி, இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தினா ரொம்ப பேர் ஆபத்துக்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால நான் அப்படியே பொறுமையா, இப்ப எனக்கு விரும்பியபடி என்னை சுத்தி எதுவுமே நடக்கல. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரும் என் விரும்பியபடி நடக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் ஆசா பாசம் சுகம் துக்கத்துக்கு ஆளானவங்க, நான் அதுக்கு அப்பாற்பட்டவன். ஆனா இதுக்குள்ளதான் நானும் இணைஞ்சு ஆகணும்னும் போது நான் இந்த தன்மைக்கு மாறாம இருக்கணும்னா கூட கொஞ்சம் உறுதியை வளர்க்கறதுக்கு ஏதோ ஓப்பனா ஏதாவது அந்த வைராக்கத்தையை பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஏதோ ஒரு பொறுமை வேணும். அந்த சூழ்நிலையில நானாக இருந்து கிடக்கணும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது யாருக்குமே, நான் எனக்கு இல்லை, சுவாமிக்கு இல்லை, பகவானுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஆன்மீக பயணத்துல ஆன்மாவை தேட ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை, நிறைய வலி வேதனைகளை கடந்துதான் வரணும். அதுக்குதான் இந்த தொடர் பயிற்சி எல்லாம் செய்யறது. இந்த பழைய அனுபவங்களை கடக்குறதுன்றது ஒண்ணு நீங்க அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை வினோத். ஸோ எல்லாமே ஒரு பதிவுகளின் இயக்கத்திலே எல்லாரும் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. இந்த ஒட்டு மொத்த பதிவையும் நம்ம மாத்தி திருத்தி அமைக்கிறோன்றது வந்து அவ்வளவு சுலபமா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சாமி. அது ஒண்ணும் இல்லை, சொல்லுங்க வினோத். ஸோ அதனால இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள இருந்துதான் நீங்க வரணும். அப்படியே எல்லாருக்கும் இப்ப சும்மா ஒரு பேசிக்லி நான் வந்து அப்படியே ஒரு ஒயிட் குர்தா, ஒயிட் பைஜாமா போட்டு, பட்டை போட்டு, ருத்ராட்சம் போட்டு, ஒரு நல்ல சூப்பரான என்வரன்மெண்டல் ஒரு சுற்றுப்புற சூழல்
ஒரு ஆசிரமம், ஒரு மைல்டான ஏசி, அங்க உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி ஒரு சிவபெருமான் சிலை, அங்க ஒரு விளக்கேற்றி அப்படி தியானம். இது வந்து அந்த சுற்றுப்புற சூழல், அந்த அது மாதிரி இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு மென்மை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இது கடவுள் அடையிற அளவுக்கு இருக்குமானா இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முன்னேற முடியுமானா முடியாது. ஏதோ அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல இருந்து சிறிது நேரம் இல்ல சிறிது நாட்கள் ஒரு மாற்று சூழல்ல இருக்கிற மாதிரி ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த பழைய நீங்க இந்த பதிவுகளுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இது. எல்லா பதிவுகளையும் எடுத்துட்டு புதுசான பதிவுகளை உள்ள கொண்டு போறோம் அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான், சுலபம்லாம் கிடையாது. அப்ப நிறைய விஷயங்களை நாம் சந்திச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. ஓகே ஓகே. ஜெகதீஷும் அது உள்ள கனெக்ட் ஆனார், அதனால தான் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஜெகதீஷ் இன்னைக்கு வரலைங்க சாமி, காணுங்க. தம்பி, ஆஹா, எங்க போயிட்டாரு? லீவ் லெட்டர் எதுவும் கொடுக்கல சாமி. லீவ் லெட்டர் இல்ல, காலையில எனக்கு ஃபோன் பண்ணாரு. என் வீட்டுல சிக்னல் ப்ராப்ளத்தினால எனக்கு கிடைக்கல. நான் திரும்பி கூப்பிட்டேன், அவருக்கு லைன் போல. மேபி அதான். இமெயில் அனுப்பல சாமி. லீவ் லெட்டர் மெயில் அனுப்பல சாமி. மெயில் அனுப்பல. வாட் இஸ் திஸ்? நம்ம பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபைன் இருக்குன்னு சொல்லலாம். ஃபைன் போட்டா தான் சரியா வரும். ஸோ அதனால இந்த உடல், மனம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இயங்குகிறதா இருந்தா நம்ம எல்லாம் செய்யலாம். ஒண்ணுமே இல்லை. நீ எங்க பாருக்கிற, உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணா பாரு. பிரபஞ்சம் காஸ்மிக் எனர்ஜி தான் உன்னோட ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் எப்படி காஸ்மிக்கோட கனெக்ட் ஆகுது? ஒன்றும் இல்லை, நீ தியானம் பண்ணி காஸ்மிக்கோட கனெக்ட் ஆகுது. இப்ப அந்த அண்டம் வந்து நான் இணைந்தால் இந்த இயற்கையோடு இணைந்து வாழும் போது நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை எதுனா ஒண்ணு பண்ணேன்னா எல்லாமே மாறுது, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க? உன்னை தேர்ந்த தியானம் பண்றாங்க. இந்த உயிர் வந்து உற்சாகமா இருக்கணும்னா உங்களுக்கு விட்டமின் டி வேணும், காலைல சூரிய வெளிச்சத்துக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க, இப்படி எப்படி நிறைய விஷயங்கள். ஏன் உடற்பயிற்சி பண்ணலாம் சொல்றாங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் தாட் ப்ராசஸ், இந்த சவுண்ட் அண்ட் லைட்டை கம்யூனிகேட் ஆகி என்ன பண்ண, இந்த பதிவுகள் ஆகி, இந்த பதிவுகள் தான் நான் இந்த உடல் சுமக்க ஆரம்பிக்கும் போது, இந்த மூளை இருக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பிரச்சனையாகுது. அதனால உடற்பயிற்சிகள்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த நரம்பு நாடிகள்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பிரெயின் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. இந்த அழுத்தத்துல விளக்கப்படும் போது நம்ம புத்துணர்வு பெறுறோம் அப்படின்னு சொல்லி, இதுக்காக தான் நம்ம தேக பயிற்சி எல்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த உடல்னா இப்படிதான் இருக்கும், மனம்னா அது அப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள நீ இது ரெண்டுமே நான் இல்லை, நான் ஆன்மான்னு என்னைக்கு நீ நம்புறியோ அன்னைக்குதான் இந்த வலி, வேதனை, இந்த பாரம், இந்த சுமை, இந்த ஆசை எல்லாம் நம்மளை விட்டு குறையும். அதுவும் அந்த ஆன்மா அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும். வெறும் சும்மா கற்பனையா நான் ஆன்மா நான் ஆன்மான்னு சொல்லியிருந்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உண்மையா அது தேடி போகணும், அந்த ஆன்ம பலம் கிடைக்கணும். அந்த அனுபவம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளும் உங்களுக்கே தானா புரிய ஆரம்பிச்சு, உள்ள இருந்து அந்த ஈசன் அந்த ஆன்மாவை நம்மளுக்கு வழிகாட்டுவோம், நம்மளை கடைசி வரைக்கும் உறுதியா கொண்டு போய் சேர்ப்பான். புரியுதுங்களா வினோத்? புரிஞ்சுங்க சாமி, நன்றிங்க சாமி. சொல்லுங்க. சுவாமி, மனம் சுகத்தை நாடுது, ம் உயிர் சுத்தத்தை நாடுது. ம் மனம் சுகத்தை நாடுவதால் உடல் அசுத்தப்படுது. இந்த ம் சைக்கிள்ல சுத்தமும் சுகமும் நிலைத்து நிற்க என்ன செய்ய வேண்டும் சாமி? அதுக்குதான் உண்மையா இருக்கணும்ன்றது இல்லையா?
இந்த ம். உண்மையா இருத்தல்னா என்ன? இப்ப இந்த மனம் சுகத்தை நாடுதுன்னா எதுக்காக நாடுது சொல்லுங்க? சுகமா இருக்கு சாமி. ஆதாயத்துக்காக இல்லையா? இப்ப ம். என்ன பண்ணோம்? அது ஆதாயத்துக்காக நன்மையும் பேசுவோம், தீமையும் செய்யும். என்னமோ அவனுக்கு எந்த சுகமா இருக்கோ அதுதானே சரின்னு போடுவான். இப்போ அம்மா கிட்ட வந்து அம்மான்னு கொஞ்சி ஒரு 1000 ரூபாய் வாங்குவான். உடனே அப்பா கிட்ட வந்து இதே அப்பா கிட்ட போய் 1000 ரூபாய் மை எல்லாம் கொடுக்க முடியாது போடாருன்னு உடனே அப்பாவை எதிர்ப்பான். அம்மாவை கொஞ்சம் அம்மா 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரெண்டு சுகத்துல எது அவனுக்கு தேவையோ அதை தான் அவன் எடுத்துக்கிறான் இல்லையா? ம். சரி, இவன் அவனுக்காக ஒரு அவனோட சிந்தனை, அவனோட சுகமோ, அவனோட சுயநலமோ, அவனோட ஏதோ ஒரு சந்தோஷமோ எதுக்கோ அவன் அதை பயன்படுத்துறான். அப்ப அவன் ஆதாயத்துக்காக இருக்கும்போது என்ன ஆகும்? எல்லாமே தப்பு தானே ஆகும் இல்லையா? இப்ப இந்த உடல் என்ன ஆகும்? இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு விருப்பம் வெறுப்பமும் கலந்து இருக்கும்போது இங்க அசுத்தமாவது இயல்பாயிடுது இல்ல? எப்படி உயிர் சுத்தமா இருக்கும்? அவனுக்கு இதுக்காக சில ஒண்ணு பண்ணுவான், அதுக்காக ஒண்ணு பண்ணுவான். ஏதோ ஒண்ணு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு குழப்ப நிலையை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப இவன் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அவன் உண்மையா இருக்கும். அந்த உண்மையா இருக்குதுன்னா என்ன? அந்த சுயநலம் இல்லாமல், தன் சிந்தனை எல்லாமே இல்லாம இந்த 1000 ரூபாய் எதற்காகன்னு தந்தை கிட்ட போய் கேட்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இதே குழப்பம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப நான் ஒரு சாமானியன். இதுவும் ஒண்ணும் நானும் வீணெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாமியை பத்தி கூட தெரியாது. ஒரு சாமானியனாக இருக்கிறேன். அப்ப நான் என் கடையில உட்கார்ந்து இருக்கும்போது என் செலவுக்காக நான் காசு எடுத்தேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ எவ்வளவு ரூபா வேணா எடுத்துக்கோ, ஆனா நீ என்ன செலவு பண்றியோ அதை கணக்குல எழுது. இப்ப நீ 1000 ரூபாய் எடுத்து போடணும்னா இந்த 1000 ரூபாவை நீ எதுக்காக? சிகரெட் குடிச்சுன்னா சிகரெட்டு, குடிச்சேன்னா குடிச்சேன், இந்த மாதிரி பியர் வாங்கினேன், சிகரெட் குடிச்சேன், ஹோட்டல்ல சாப்பிட்டேன், சினிமா கிட்ட போனேன், சினிமா டிக்கெட் வாங்கினேன். அந்த 1000 ரூபாய்க்குன்னு செலவுக்கு கணக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சொன்னாங்க. இதுல என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த மாதிரி செலவு செய்யும் போது என்னால நியாயமான விஷயத்துக்கு மட்டும் தான் செலவு செய்ய முடிஞ்சுது. ஏன்னா நான் எழுதணும். இப்ப அம்மாவை போய் சொல்லி ஏமாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை. அவங்கதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணு, தப்பு இல்லை. ஆனா எதுக்காக அந்த பணத்தை செலவழிச்சுன்னு மட்டும் எழுதுட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா என்னால ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னு என்னால தைரியமா 400 ரூபாய் எழுத முடியும். சினிமா டிக்கெட்டுக்கு வாங்கணும்னு எழுத முடியும். அப்ப நான் சிகரெட் குடிப்பேன், சிகரெட்டுக்குன்னு நான் எழுதியிருக்கேன். டீ குடிச்சேன்னு எழுதியிருக்கேன். ஆனால் நான் அப்படியே இருந்தேன்னு பாத்தீங்கன்னா நான் இல்லை. அப்போ நண்பனுக்காக சில விஷயங்கள் பண்றோம், அவனுக்காக கொடுக்குறோம். அவன் எதுக்காகன்னா அவன் குடிக்கிறதுக்காக வாங்கினான்னு அதை நான் எழுத முடியல. ஓ, மறைக்க வேண்டியது ஆயிடுச்சு. இப்போ நான் என் விஷயத்த சொல்லலாம், ஆனா நான் இன்னொருத்தருக்கு செஞ்ச விஷயத்த எப்படி சொல்றது சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு தான் நீ தேவைன்னு வாங்கி போன, அதை எடுத்துன்னு போய் நீ இன்னொருத்தருக்கு குடிக்கு காசு கொடுத்தானே அது எப்படி சரியா வரும்? நீ பொறுப்பற்றவன் ஆயிட்டு உன்னை நம்பி நிர்வாகத்தை எப்படி ஒப்படைப்பதுன்னு அடுத்த கேள்வி வரும். அதனால இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு எது சரின்னும் போது நானும் இப்போ பொய்யா ஏமாத்துறது, அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது, ஸோ அவங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் அட்வான்டேஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி என் ஆதாயத்துக்காக நான் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒண்ணுமே கேட்கலைங்க சுவாமி. கேட்கலீங்களா? வினோத் கேக்குதா?
நல்லா கேக்குதுங்க சாமி, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாமி. ஓகே ஓகே, இப்ப கேக்குதுங்களா? சரி, கேட்கும். நல்லாதான் கேக்குது சாமி. சரி சரி. ஸோ இப்ப அவங்கவுங்களோட ஆதாயத்துக்காக அவங்கவுங்கள பயன்படுத்துறது, இந்த யூஸ் பண்ணி இந்த சுகத்துக்காக நம்ம அதுன்னு செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த உயிர் இன்பப்படுமா துன்பப்படுமா? சொல்லுங்க வினோத். ஆமாங்க சார். அப்போ இந்த உயிர் துன்பப்பட்டா இந்த என்ன ஆகும்? அழுக்கு நிறைய சேரும். ஏன்னா மனம் உடலும் இறுக்கமாகுது. அப்போ நான் அளவுக்கு அதிகமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ஏன்னா வேகம் அதிகமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும், அது சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும், சாப்பாடு அதிகமா சாப்பிடணும், கோபமா இருக்கணும், இந்த பணம் மேல பற்று வைக்கணும், என்னோட சுகத்துக்கு குறையோ குற்றமோ பங்கமோ விளைவித்தால் அவர்களா எனக்கு எதிரி, என் சுகத்துக்கு யாரெல்லாம் ஆதரவத்தில் இருக்கிறார்களோ அவர்களாம் எனக்கு நெருங்கியவர்கள். இப்படி போய் நான் ஒரு பொய்மை வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த சுகம் வந்து இந்த சுகத்தால் நான் அடைஞ்ச பயன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, என் ஆணவத்துக்கு நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டேன். நான்ற அகங்காரத்துக்கு நான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டேன். நான் தான் பெஸ்ட்ன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு பெருமைக்கு ஒரு சிறுமைக்கு ஒரு அற்பம் ஆடி நடந்துட்டு 4 பேருடைய பாராட்டுதலும் 4 பேருடைய கைத்தட்டுதலும் தான் என் வளர்ச்சி, என் உயர்வு. அவ்வளவு பலவீனமா இன்னும் தப்பு மேல தப்பு பண்ணி நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ வந்து உயிர் சுத்தமா இருக்கும்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அசுத்தம், துர்நாற்றம். இந்த உடல்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, உச்சந்தலையில இருந்து கட்ட ஒரு நுனி வரைக்கும் அழுக்குதான் இது, இல்லையா? நீங்க உச்சந்தலையில இருக்கிற இந்த தலையில அழுக்கு இல்லையா, இந்த கட்டவரல் நகம், இந்த எல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் காது மூக்கு வாய் கை நகத்துக்கு நடுவுல இந்த உடல்ல எங்க தொட்டீங்கனாலும் அழுக்குதான். ஆனா இந்த உடம்ப தான் ரசிக்கிறோம், இந்த உடம்ப தான் நேசிக்கிறோம், இந்த உடம்ப தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இந்த உடம்ப தான் பாதுகாக்கிறோம், இந்த உடம்ப தான் அழகுபடுத்துறோம், இந்த உடம்பு தான் நான் நம்புறோம். ஆனா இதுல எங்கேயுமே சுத்தம்ன்ற ஒரு இடம் எங்க இருக்கு? நீங்க என்னதான் குளியல் போட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷம் நீங்க தேய்ச்சீங்கன்னா உடம்புல இருந்து அழுக்கு வரதான் செய்யும். ஸோ இந்த புற தூய்மை தான் நீராடுதல். அப்போ சுத்தம்ன்றது அகத்துல வரணுன்றது நல்லா தெரியுது. நீங்க எல்லாம் என் கூட நிறைய நேரம் டிராவல் பண்ணிருக்கீங்க, என் கூட நிறைய நேரம் உறங்கி இருக்கீங்க நிறைய நாட்கள். நான் உறங்கி விழுந்தப்ப என் கண்ணுல ஊழ எப்பனா பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க எனக்கு க்ளோஸா நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. என் கூடயே பத்தி என் கூட எழுந்திருப்பீங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா நான் படுக்கும் போது எப்படி படுத்தனோ அதே நான் காலையில எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா இருந்துச்சு. அழுக்கு என் உடம்புல சேர்ந்திருக்க வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இல்லாமலாம் சொல்ல முடியாது. நானும் சோர்வு தளர்ச்சி இன்னல் பிரச்சனைகள் இருக்கும்போது இதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கூடுமான வரைக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த உண்மை என்ற இடத்துக்கு போய் மென்மையாகி அந்த ஆத்மாவோட இணைச்சி கொஞ்சம் இந்த நிறைய தொடர்புகள்னால விருப்பு இந்த மாதிரி நல்ல நல்லது கெட்டது எல்லாம் பிரச்சனை பாவம் கூட இது என்னோட தாக்கி இருக்கலாம், மற்றவங்களோடது என்னோடது எதுவும் இருக்கு. அதெல்லாம் போக்கி கொஞ்சம் புனித தன்மையை வளர்த்து அப்படி உறங்கி விழிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அழுக்கு சேர்றது குறைவா இருக்கும். அதெல்லாம் எடுத்தோடனே சாத்தியமெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயிற்சிகள் வேணும்,
இதெல்லாம் தாண்டி ஈசனோட அருள் வேணும். முதல்ல நம்ம பெற வேண்டியது எதுன்னா அவனோட அருளையும் அவனோட அன்பையும் அவனோட ஆசையும் ஆதரவையும் தான் பெறணும். அது கிடைச்சிச்சுன்னா எல்லாம் தானா வரும். அதனால இதெல்லாம் நடைமுறைக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இப்ப நீங்க இந்த உயிர் சுத்தத்தை தான் விரும்புதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாரும் அதை பண்றது இல்லைல்ல. இப்ப நம்ம எங்கெல்லாம் நீ அழகு ரசனைன்னு சொல்றியோ அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இதை தாண்டி போனா அது அப்படியே கொச்சையா போயிடும். ஆனா அதோட விட்டுறலாம். இவ்வளவுதான் மனிதனோட இயல்பு எல்லாமே. ஆனா இதுதான் நானு, இதுதான் எந்ததான் ஏன் நம்புறாங்க? அதனோட பலம் அவ்வளவு பெருசு. அதான் மாயை. நான் எனது என்பதே மாயை. ஸோ அது என்ன பண்ணும், இப்படிதான் எல்லாத்தையும் ஒண்ணும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப அதுக்குதான் நம்ம சுவாமி சொல்லுவோம், நீ இயற்கைக்கு வேலை செய்யறியா, காலத்துக்கு வேலை செய்யறியா? கடவுளுக்கு வேலை செய்யணும்னு நம்ம முன்னேறணும் முயன்றோம் என்று சொன்னால் கடவுளோட ஆசை அன்பையும் பெறலாம். இந்த இயற்கைக்கும் காலத்துக்கும் வேலை செஞ்சு அது கொடுக்குற டீ பிரகாரம் அங்கங்க ஓடுனுங்க ஓடாந்தீங்க, டைம் முடிஞ்சிச்சு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. வாழ்தான் ஏன் வந்தேன்னு தெரியாது, ஏன் போகணும்னு தெரியாது, என்ன வாழ்ந்தேன், என்னத்துக்கு வாழ்ந்தேன், எதுவுமே தெரியாது. சரி வாழும் போது நல்லா வாழ்ந்தேன்னா இல்லை, ஏற்கனவே 40 மூட்டை இப்ப 400 மூட்டை ஆக்கிட்டு போயிருக்கேன் பாவத்தை. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளை வணங்கி நிறுத்தலை தவிர வேற வழியே கிடையாது. இதெல்லாம் உண்மையா நோக்கி பயணிக்கும். கடவுளை வணங்கணும், அப்பதான் இதெல்லாம் புரியும். இல்லைன்னு சொன்னா எல்லாமே சிரமம் தான், எல்லாமே பாரம் தான், எல்லாமே துன்பம் தான், எல்லாமே சுமை தான், அப்படி வாழ்க்கை போகும். நீங்க ஃபண்டமெண்டலா ஒரு பெரிய எல்லாரும் பண்ற பிளண்டர் மிஸ்டேக் பாருங்க. எல்லாரும் ஒருத்தர் எதிர்க்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, வெறுக்கிறாங்க, விட்டு விலகுறாங்கன்னா யாரும் நன்றி என்ற ஒரு விஷயத்தை வளர்க்காமையே இருக்காங்க. இந்த நடைமுறை வாழ்க்கையில் இந்த உரிமைன்னு ஒன்று வந்ததுனால யாரும் நன்றி உணர்வுன்றது ஒன்று எல்லாமே போயிடுது. உரிமை நீ பெத்த கடமை, ஆசைக்கு பெற்றுக்கிட்ட எல்லாம் செய், இந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் முன்ன நிராகரிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம அதுக்கெல்லாம் பணிஞ்சு நின்றவங்களே இவங்க அலட்சியப்படுத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது பெரியவங்க கிட்டே இருக்கு, சின்னவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த நன்றின்ற ஒரு விஷயம் நடைமுறை வாழ்க்கையில் யாரும் நடைமுறைப்படுத்தாம விட்டுட்டாங்க. அதை வளர்ப்பதே இல்லை. ஒரு மேனஸ்னஸ்க்கு, ஒரு நாகரீகத்துக்காக பிறத்தாரிடம் உனக்கு வேண்டியவங்க கிட்ட இல்ல, யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹாய் தேங்க்யூ ரொம்ப ஸ்டைல அப்படியே ஒரு நல்ல மாதிரி காமிச்சு யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்றது. அதுக்குதான் என்ன பண்ணுது, இந்த இயற்கையும் காலமும் என்ன பண்ணுது, மாப்பிள்ளை நீ கடவுளுக்கும் செய்யல இதுவும் செய்யலையா, அப்போ பொண்டாட்டி எதிர்த்தா இவர் பலவீனமா வர்றார், புருஷன் எதிர்த்தா பொண்டாட்டி பலவீனமா வர்றான், அம்மா எதிர்த்தா புள்ள பலவீனமா வர்றான், புள்ளை எதிர்த்தா அம்மா பலவீனமா வர்றாள். இப்படி இந்த உறவுகள் எல்லாம் பாச உணர்வுல பிரிச்சு பிணைச்சு இருந்தாலும் இதற்கு அடிமைப்படுத்துது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த வலிக்குது வேதனை உள்ள தெரிஞ்ச உடனே டக்குன்னு இறங்கி ஏதோ ஒரு பணிக்கு போறது, இல்ல காசு கொடுத்துடுறது, அவங்க கேட்டபடி நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இது யார் பண்றா, அந்த மாயை பண்ணிட்டு சிரிக்குது இவங்களை பார்த்து. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நிராயுதமானி.
இது எங்கேருந்து பண்ணுது, ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுது, இவங்க என்ன பயனடைஞ்சாங்க, இவங்க என்ன பயனடைஞ்சாங்கன்னு ஒன்றும் பயன் இல்லை. அது சும்மா போருக்கு எதனா ஒன்று தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயோ எதையோ ஒன்று உசு போய் இங்கே அடிச்சுன்னு உட்காந்து நிற்பாங்க. அப்பதான் சுவாமி சொல்றாங்க, இந்த மாதிரி இயற்கை, காலம், நேரம் இதெல்லாம் நம்மளை இயக்கக்கூடாது. நம்மளை இயக்கணும்னா கடவுள் ஒருத்தன் தான் இயக்கணும். அவனும் நமக்குள்ளே தானே இருக்கான். அவனை நோக்கி பயணி. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்காது. வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஏன் பிறந்தேன்னு தெரியும், ஏன் வாழ்ந்தேன்னு தெரியும், ஏன் வளர்ந்தேன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் ஏன் மடிந்தேன், ஏதாவது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். எங்க இருந்து வந்தோம், எங்க போனோம், அப்படி. புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. நன்றி. ஒண்ணு எல்லாரும் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, கடவுள் சுவாமி தியானம் பண்றார், பயிற்சி பண்றார், யோகம் பண்றார், அவர் எப்போதும் செல்வ செழிப்பா அனந்தமா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. பாக்குறவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நன்னெறிகளையும் இத்தனை கொள்கைகளையும் நான் கடைபிடிக்கணும்னா எனக்கு எவ்வளவு சங்கடங்கள் வரும் நித்தம் வாழ்க்கையில. ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன சங்கடத்தை சொல்றேன். ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போறேன். அங்கே 2 பெண்களை சந்திக்கிறேன். பெண்கள்லாம் கொஞ்சம் நடுத்தர வயது மிக்கவர். அவங்க என்னை பார்த்துட்டு ஒரு கேலியா அலட்சியமா என்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டைலா வாயில தம்மு அந்த மாதிரி இருக்காங்க. என்ன ரொம்ப அலட்சியமா, நான் காலையில டைம்னால விபூதி எல்லாம் போட்டு ஏதோ போயிருக்கேன்னா அவங்க என்ன ஒரு அலட்சியமா பேசுறாங்க, துச்சமா என்ன பாவிக்கிறாங்க. ஏன்னா என்ன பண்றது, அவங்க அறியாமலுக்கு உட்பட்டவங்க. அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு காமிச்சு என்னன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆனா போன இடத்துல நம்மளுக்கு என்னடா இது, இன்னைக்கு காலையிலேயே அவமதிப்பா, சரி சம்பவ மகாதேவா, இன்னைக்கு கடவுள் தான் கொடுத்தான் போல இது. ஓகே, அப்புறம் நான் அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. இப்ப நான் சொல்லிட்டேன், வர்த்தக ரீதியாக என் வியாபார ரீதியாக சந்திக்கிறாங்க. அவங்க யாரும் நான் யாரும் தெரியாது அவங்களுக்கு, நான் யாரும் இல்லை. அப்போ அவங்க மேலும் அலட்சியப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஒருத்தவங்களுக்கு என்ன ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல என் பொறுமையை இழந்துட்டேன். உங்களால முடிஞ்ச என் கண்ணை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒண்ணுமே கேட்கலைங்க சுவாமி. சரி சரி. அப்போ நான் சொல்றேன், அவங்கள ஒரு நிமிஷம் என் கண்ணை பாருங்க. அப்படி என் புருவ மத்தியில என் கவனத்தை நிறுத்தினோன்னா அவங்க கையில இருந்து டக்குன்னு சிகரெட் கீழே போட்டாங்க, மெரிச்சாங்க. டக்குன்னு ஒரு கான்சியஸ்க்கு வந்தாங்க. நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க இப்பன்னாங்க. அவங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்க்கு வந்து அவங்க அலட்சியம் எல்லாம் போய் அவங்க எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு மெயில் அனுப்புறேன் என் கோட்டைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். ஆனா வரும்போது என் மனம் வருத்தப்பட்டுச்சு. ஏன், எதுக்காக இதை நம்ம செஞ்சோம்? அவங்க யார், நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்கு அவங்களை நம்மளை மதிக்க வைக்கணும்னு செஞ்சோம்னு சொல்லி என் மனம் வருத்தப்பட்டுச்சு. ஏன் அவங்க ஏதோ பேசி போட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம், இல்லை அந்த பிசினஸே நம்ம ட்ராப் பண்ணிருக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நடக்குதா நடக்கலையான்னு கூட தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அவங்க நம்மளோட இன்னொருத்தவங்க பெட்டர்னா அவங்க கிட்ட தான் போக போறாங்க. ஏன் இப்படி நின்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த உள்ள இருந்து நான் நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன். நம்மளோட ஆணவம் எழுந்துச்சா, அகங்காரம் எழுந்துச்சா, நான்ற ஏதாவது விஷயங்கள் எழுந்துச்சான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிருக்கும் போது என் உள்ள இருந்து உள் உணர்வுல இருந்து சிவபெருமான் சொல்றாரு, நீ யாருன்றது அவங்க தெரியாம இருக்கலாம், ஆனா அதற்காக நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். உள்ள இருந்து இந்த தருணத்துல என்ன செய்யணுமோ அதை அவன் எம்பெருமான் செஞ்சுட்டான்.
அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது. நான் என் சிந்தனையில என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை நாம நம்ம ஆணவம் வந்துச்சா, நம்ம அகங்காரம் வந்துச்சா, இல்ல நான்றது ஏதாவது ஒண்ணு வெளியே வந்துச்சா, அதனால காமிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை அதுவல்ல. உள்ள இருந்து உன்னை நீ ஏன் அவங்களுக்கு நீ ஒரு பிரசன்ஸ் கொண்டு வந்தோன்னா அவங்க எல்லாமே சரியாயிட்டாங்க. ஒருவேளை இது பிடித்து அவங்க திருந்தி அவங்க கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களை மதிக்க கூட கத்துக்கலாம் என்ற ஒரு நன்மையும் இருக்கும்டா, பாத்துக்கோ அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல அந்த பிசினஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நோ மோர் கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால இந்த உலகத்துல நம்ம போகும்போது எது எப்படி ஒண்ணா எங்க ஒண்ணா என்ன ஒண்ணா மாறும். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள் நிறைய வரும். அப்பெல்லாம் நமக்கு ஒரு பெருசா தோணும். இப்ப நான் அந்த பணத்துக்காக நான் அந்த அம்மா அவங்க கிட்ட ரொம்ப வழங்கி நெருங்கி குழங்கி அவங்கள சாதுரியமா பேசி கொஞ்சம் அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த பணத்துக்காக நான் பண்ணியிருந்தேன்னு சொன்னா சிவபெருமான் என்ன விட்டு போயிட்டு இல்லையா? அப்ப நான் அங்க என்ன விற்கிறேன்? என் தன்மானத்தை விற்கிறேன். அங்க என் கௌரவத்தை விற்கிறேன். இப்படி எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காசுக்காக விட முடியாது. இப்ப பாருங்க, ஒரு சாமானியன் நீ ஆமா ஆமா மேடம் சூப்பர் மேடம் அப்படி மேடம் நீங்க இது மேடம் சொல்லி ஏதோ ஒண்ணு ஆமா சாமி போட்டு அவங்க ஒரு 4 காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். அவங்களே ஏமாந்துருவாங்க. ஆனா அந்த தவிர நான் செய்ய முடியும். இதெல்லாம் காப்பாத்துறதுக்கே நான் டெய்லி சிரமப்பட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில். ஒரு ஒரு விஷயத்தையும் வளர்க்கறது மட்டும் இல்ல, அந்த வளர்த்ததை காப்பாத்துறதுக்கு பாருங்க ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப ரொம்ப ஒரு சிம்பிளா வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் எல்லார் மேலேயும் உரிமை எடுத்து பழகி சொந்தம் கொண்டாடி இப்படியே பழக்கப்பட்டவங்க நம்மளையும் அதே மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அவங்க எப்படி ஒண்ணா பார்க்கட்டும், நாம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் நம்ம அந்த கவனத்தோட இருக்கணும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வளர்த்ததை காப்பாத்துறது ஒரு பெரிய கஷ்டம். காப்பாத்தி அதன்படியே அதன் தன்மையிலேயே வாழ்றது அதோட பெரிய கஷ்டம். ஸோ எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எல்லாம் சுலபமா கிடைச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. எனக்கு தான் நிறைய சிரமம் நிறைய துன்பம் நிறைய. ஏன்னா நான் போய் முன்னில கால் வச்சு நான் இன்னைக்கு இதை சக்சஸ் பண்ணலன்னு நினைக்கும் போது ஒருத்தன் ஃபோன் அடிப்பான். சாமி எப்படி சாமி அப்படி சாமி அப்படி சாமி. நான் அதை அப்சர்வ் பண்ணி போகும்போது அவனோட வினை இது தோசம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ இதுல பிளாக் ஆயிருக்கும். அதை நான் அவனுக்கு சரி செஞ்சுட்டு பண்றதுக்குள்ளே நான் என் எனர்ஜி போயிடும். ஸோ எனக்கு கிடைக்க வேண்டியது கூட தட்டுப்பாட்டு போயிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அடுத்தவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்க நம்பிக்கைக்கு பாத்திர மாதிரி அவங்க என்னெல்லாம் இருந்து என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் என் ஊர்ல இருந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ சிவபெருமானை எங்க இருந்தாலும் நம்ம நம்புறோம். அதே மாதிரி என் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாங்கன்னா அந்த அன்பும் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அதுல நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ எதையும் நான் பார்க்காம நான் உண்மையா இருக்கும். அவங்களுக்கு விரும்பியபடி விரும்பிய நேரத்துல சாமி விட்டு விட்டு கேக்குது, ஒண்ணுமே கேட்கவில்லை. சரி, இன்னும் கொஞ்ச எனக்கு நல்லா நேரம் கேக்குது. நீங்க உங்களோட லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. சரி, அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க திரும்பி டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால இன்னும் எல்லாரும் ஒண்ணு யோகி ஆயிட்டேன் ஞானி ஆயிட்டேன்னா அவனுக்கு ஒண்ணு ஆனந்தம் இன்பம் பேரானந்தம் இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க. இல்ல, அதை விட நீ சாமானியனுக்காவது எதுவும் தெரியாது என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஆனா எனக்குலாம் நிறைய ரூல்ஸ், அதாவது நான் இப்படிதான் இருக்கணும், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும்னு வேற நினைப்பாங்க. என் விருப்பப்படியும் நான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சில சம்பந்தப்படும் போது மட்டும் சொல்றேன். ஆல் த டைம் இல்ல, இந்த சம்பந்தப்படும் போது எல்லாரும் அவங்கவுங்க இந்த சொந்தம் கொண்டாது உரிமை அவங்க பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஒரு பக்தின்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம், உற்சாகம்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு அவங்க பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் உண்மையான ஏத்துல இருக்கேன். இதை நம்பி நான் எந்த பக்கமும் மயங்காமல் சாயாமல் ஒரே சீராக நிற்கணும். ஒருத்தவங்க சூப்பர்னுவாங்க, ஒருத்தவங்க கோயான்னுவாங்க. எல்லாத்தையும் சமமா பார்க்க கத்துக்கணும். இதெல்லாம் இயல்பா நடக்கும்.
அதனால இதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் ஒரே ஆனந்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்களாவது உங்க கோபத்தை வெளிப்படுத்தலாம், தாபத்தை வெளிப்படுத்தலாம். நான் அதை கூட பண்ண முடியும். ஐயா சுவாமின்னு சாமி கிட்ட எம்பெருமான் ஈசன் கிட்ட போயிட்டு இப்ப முருகன் நான் என்ன பண்ணேன், ஈசனு உன்னை வணங்கி நிறுத்தலை தவிர வேற எதுவும் செய்தி, எனக்கு ஏன் இதெல்லாம் பேசுறாங்க, நான் என்ன பண்ண தப்பு பண்ணணும். அவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி புலம்பிக்க வேண்டியதான். நானும் ஒண்ணு அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு அமைதியோ சமாதானத்தையோ ஏதோ ஒன்று சொல்லுவார். அதுல ஒரு உண்மையான விஷயம் இருக்கும், தர்ம கதைகள் இருக்கும், நீதிகள் இருக்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அடுத்த நொடியே மறந்துட்டு அடுத்த இதை நோக்கி போயிட்டே இருக்கும். இது என்ன பாதிக்க வச்சதோ ஒண்ணுமே எனக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் மறந்துடும். அந்த அனுபவத்தை ஈசன் கொடுத்துருவான். அது எங்கேயும் பதியாமல், என்னை திரும்ப இயக்காமல், திரும்ப என்னை கோபப்படுத்தாமல் எதுவும் பண்ணாது. அதோட அது முடிஞ்சிடும், அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். அது மறந்துடும், இந்த பதியாது. இப்போ நான் அப்படி சிவபெருமானை விட்டுட்டு நான் திரும்ப ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் எதுனா கொடுத்துருந்தேன்னா அது பதிஞ்சிடும். தருணத்துல கம்மனு பொறுமையா இருந்து அப்படி கடந்து போகணும். அதனால நீங்களும் சாமிக்கு எப்போதும் ஃப்ரீயா ஜாலியா இருப்பாரு. அப்படி இல்லை, உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு, ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம், பொன்னாட்டி புள்ள குடும்பம் குட்டின்னு. சாமிக்கு எதுவும் மேல ஜாலியா இருக்காரு. தனியா ஒரு நாள் 4 செவத்தை வாழ்ந்து பாருங்க, உன் தேவையை நீயே பூர்த்தி செஞ்சுப்பாரு. இதெல்லாம் வெளியே விட்டுருங்க. உன் இன்பம் துன்பத்தை நீயே தான் தாங்கணும். உனக்கு எடுக்கிற முடிவை நீயே சொந்தமாக எடுக்கணும். எல்லாமே நீ எடுக்கும் முடிவில் தான் உன் வாழ்க்கை வழிகாட்டுதல். எல்லாமே உனக்கு நீயே தான் வழிகாட்டிக்கணும், உனக்கு நீயே தான் வாழ்ந்துக்கணும், உனக்கு நீயே தான் சரி செஞ்சுக்கணும், உன் தேவையை நீயே தான் தேடிக்கணும், உன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நீயே தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். சரிப்பா இது என்ன வரைக்கும் பார்த்துக்க முடியுது, ஆனா விட மாட்டாங்க உலகம். ஒரு 100 பேர் அவங்களோட தேவை, அவங்களோட பிரச்சனை, அவங்களோட ஆசைகளுக்கு தீர்வு கேட்பாங்க. அதுக்கு நீ உண்மையா இருக்கு பதில் சொல்லணும். இந்த இடத்துல சிவபெருமான் இருந்தால் என்ன செய்வானோ அதை நானும் செய்வேன். நான் நிம்மதியா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், எனக்கு எந்த குழப்பம் இல்லை, தெளிவு இல்லை, ஆசை இல்லை, பாசம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஆன்மாவோட நிச்சயம் ஆனந்தமா இருக்கேன். ஒரு அழைப்பு வருகிறது, சாமி இந்த மாதிரி சாமி அப்படி சாமி. ஸோ நான் அவங்க மனதை தொட்டு அவங்க பிரச்சனைக்கு தீர்வை தொட்டு எல்லாத்தையும் நான் உட்காந்துத்துல இருந்து செஞ்சு திரும்பி என் ஒருத்துக்குள்ள நான் ஏத்தின எனர்ஜி மொத்தத்தையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் திரும்பவும் குறைஞ்சி திரும்பவும் பயிற்சி செஞ்சு திரும்பவும் எடுத்து இப்படி நான் தொடர்ந்து முயற்சிகள் செய்ய 100, 1000, லட்சம் அந்த உலகமே எனக்குள்ள வந்தாலும் எல்லாருக்கும் இன்பம் போகணுன்ற நிலைக்கு நான் உயர்ந்தேன். அதுதான் நான் பிண்டத்திலிருந்து அண்டமாக விரிய ஆரம்பிக்கணும். நான் அண்டமாக விரிய ஆரம்பிச்சேன்னு சொன்னா எல்லா உலகத்துக்கு எங்க ஒண்ணா எப்ப ஒண்ணா எப்படி ஒண்ணா தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் உயர்ந்தோன்னா இதெல்லாம் தாங்கி கடந்து தான் வந்தாகும். அதனால நீங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதோட 10 பல்லாயிரம் மடங்கு சிரமத்தையும் துன்பத்தையும் நானும் அனுபவிச்சுதான் இருக்கேன். அதனால இந்த மனம் உடல் எல்லாம் இப்படிதான் இருக்கும், இதன் இயல்பு இப்படிதான். யாரும் சுகபோகமாக இருக்க இயலாது. புரியுதுங்களா வினோத்? புரியுதுங்க சுவாமி, புரியுங்க. சரி வினோத், நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாங்க சாமி, நேரத்தை நெருங்கிட்டு. ஓகே ஓகே வினோத், பார்த்தேன் நானும். ஏன்னா இன்னைக்கு சிக்னல் ரொம்ப டஃப் ஆகுது வீட்டுல. ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், இங்க மட்டும்தான் சிக்னல் வருது. இப்படி அசைஞ்சா கூட சிக்னல் கட் ஆகுது. ஓ சரி சரி, சரிங்க சார். நன்றிங்க சார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க சாமி. நன்றி.